ஹலோ மீ திஸ் இஸ் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜெக்கோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஃபால் இன் லவ் வித் ஜான் ப்ரொஃபஸர். ஸோ எப்படி இருக்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தென் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த ஒன் ஷாட்டை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது பார்த்தீங்கன்னா, பிளஸின்றவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு 7 அன்னைக்கு பர்த்டே, பட் ஆனால் என்னால் இன்றைக்கி போட முடியலை. ஸோ இன்றைக்கி நான் போடுறேன் அவங்களுக்காக. ஸோ பிலைட்டட் ஹாப்பி பர்த்டேடா. வெரி வெரி சாரி, என்னால் அன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நான் போடுறேன், மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு, ஓகேவா? ஸோ உன்னோட டே எல்லாமே நல்லபடியாக அமையும், ஓகேவா? ஸோ நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், உன்னோட விஷஸ் எல்லாமே நிறைவேறும், ஓகேவா? ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடியே நம்ம போகலாம். லைக் ஒயன் என்ன மாதிரி கேரக்டராக இருக்கணும், லைக் லாங் ஹேர் வச்சு, தென் ஷை டைப்பாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. தென் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட 2 நேம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, அது எல்லாமே ஆட் பண்ணலாம். தென் அவங்களோட நேம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஒரு சில இடத்துல அவங்க நேம் பிளஸின் ஆட் பண்ணுறேன். ஸ்டோரி ஃபுல்லாகவே நான் பிளஸின் ஆட் பண்ணால் சில பேர் பார்க்க மாட்டிங்களா என்னன்னு தெரியல. ஸோ பிளஸி சாரிடா. உனக்காக வேணால் நான் தனியாக ஒரு ஒன் ஷாட் கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அதனால் மற்ற மிஸ் கோச்சிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட் டைமாக இருக்கனால கொஞ்சம் நான் பயப்படுறேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஆமஸ், நான் ஒயினை யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் இடத்துல வேணால் நான் பிளஸின் வேணால் ஆட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஓகே ஆமஸ், நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் நான் ஆட் பண்ணுறேன்டா பிளஸி, ஓகே? ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் வந்து ஆட் பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம அதுபடியே ஆட் பண்ணி நம்ம கதையை கொண்டு போகலாம், ஓகேவா? ஸோ ஓகே ஆமஸ், வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரொஃபஸர் கண்டென்ட்னாலே நம்ம ஜேகே ப்ரொஃபஸராக தான் வரப்போகிறாரு. நீங்கள் வந்து ஜேகேவோட ஸ்டூடெண்ட், ஓகேவா? ஸோ இது போதும், ரொம்ப பெரிய இன்ட்ரோலாம் இல்லை. அப்படியே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகே ஆமஸ்? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க போகலாமா? ஸோ ஸ்டார்டிங் சீன் அப்படியே வாங்க பார்க்கலாம். ஒரு டவுனில் ஒரு வீடு பார்க்கலாம். ஸோ அந்த வீட்டில் ஒரு சம்திங் ஸ்பெஷலாக என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணு அழகாக அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணுக்கு சுத்தமாக அதில் விருப்பம் இல்லாத மாதிரி இருக்குது. அவள் அந்த மிரரில் அவளோட ஃபேஸை பார்த்து ஒரு முறைச்சிக்கிட்டே பார்த்துட்ருக்கா. அவளுக்கு அந்த கல்யாணத்தில் ஈடுபடே இல்லாத மாதிரி, லைக் அவளை பொண்ணு பார்க்க தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு தான் அவளை கிளப்பிட்டுருக்காங்க. அங்கே இருக்கும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் போது அந்த பொண்ணு மட்டும்தான் அவளே அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு முறைச்சிட்ருக்கா. அவளுக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை, ஒரு மாதிரியாக தான் இருக்கா. அந்த பொண்ணு அப்படியே தான் அப்படியே அவளோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்கா அந்த மிரரில். ஸோ அப்படியே அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவகிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, தலையை மட்டும் ஆட்டுறா, யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேங்கிறா. இப்போ அப்படி தான் வயனோட அம்மா பார்த்துட்டு, வயன் என்னாச்சு உனக்கு, எதுக்கு இப்படி இருக்கா, நல்ல நாள் நடக்கும் போது தான் எப்படி இருப்பியா அப்படின்னு வயன் நம்ம கேட்குறாங்க. இப்போ வயன் அப்படி என்ன பண்ணுறேன்னா, மா நான் இப்போ இதை கேட்டேனாம்மா, எதுக்கும்மா நீங்களே எதுவும் பண்ணுறீங்க, அப்போ என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டிங்களா? நான் இப்போ எனக்கு கல்யாணம் வேணும்னு சொன்னேண்ணா, சொல்லுங்கள். எனக்கு இப்போ இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லும் போது இதை தான் பண்ணி ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கணுன்றீங்க. நான் என்ன பண்ணுறது? இப்போ சரிக்க சொல்கிறீங்க, எனக்கு புரியலம்மா. என்னை நீங்கள் ஒரு பொண்ணாக பார்க்குறீங்களா, இல்லை என்ன ஒரு ரோபோட் மாதிரி பார்க்குறீங்களா? நீங்கள் சொல்கிறது எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போகணுன்றதுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை ஏதாவது இதை பற்றி கேட்டிங்களா? எனக்கு நீங்கள் மாப்பிள்ளையோட ஃபோட்டோ கூட காட்டல, இப்போ அவர் வருவார் ஓகே சொல்லு அப்படின்றீங்க. என்னால் எப்படிம்மா, எனக்கு புரியல. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைம்மா. அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுமா, எனக்கு விருப்பம் இல்லைம்மா, உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் அம்மா, வயன் என்ன பேசிகிட்ருக்கா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ போய் இப்படிலாம் பேசிகிட்ருக்கா? எனக்கு தெரியாது வயன், அப்பா முடிவு பண்ணது தான், உனக்கே தெரியும் அப்பாவோட உடம்பு கண்டிஷன் எப்படின்னு. இப்போ நீ வேணான்னு சொன்னா, ஒரே பொண்ணாச்சே, நம்ம இவ்வளோ ஆசாசியாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சோமே, ஆனால் இப்போ வேணான்னு சொல்கிறான் அப்படின்னா எப்படி இருக்கும் உங்கள் அப்பாவுக்கு? தேவையில்லை வயன், வேண்டாம். நீ உங்கள் அப்பாவை சாவடிக்கிற மாதிரி போய் கடைசி வரைக்கும் அது கில்ட்டி ஃபீலிங் உனக்கு தரும். வேணாம், உனக்கே தெரியும் அப்பா எப்படிப்பட்டவருன்னு, புரிஞ்சுக்கோ. அவர் ஒரு காரியத்தை நினச்சாருன்னா அதை முடிக்காமல் விட மாட்டார். அப்போது உனக்கு உன் அப்பா பற்றி நல்லா தெரிஞ்சு இப்போ மாப்பிள்ளையே வேணான்னு சொல்ல போறியா? சொல்லுவேன் அப்படின்னு வயன் நம்ம கேட்குறாங்க. அவங்க வந்து எப்படின்னா வயனோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க கூட இல்லை, வயனோட அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ எனக்கு செம கடுப்பு வருது. அவள் அப்படியே ஏஞ்சிடன்னு, இப்போ இந்த கல்யாணத்தில் யார் விருப்பம் இருக்குன்னு சொன்னா சொல்லுங்கள். எனக்கு இப்போ இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்காதுமா, எனக்கு வேணாம்மா, கல்யாணம் வேணாம். எனக்கு நான் படித்த படிப்புக்கு
நான் நல்லபடியாக வேலைக்கு போகலாம். ஆனால் நீயும் அப்பாவும் சேர்ந்து இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்றீங்க. எனக்கு புரியல. எனக்கு கல்யாணம் வேணாம். நான் கேட்டேனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு? ஆ சொல்லுங்கம்மா, பதில் சொல்லுங்க. வாயன், நீ நினைக்கிற மாதிரி கல்யாணன்றது நீ கேட்டால் தான் வரும்னு இல்லை, அமையும் போது அமையும். அம்மா, அமையும் போது அமையும்னா அதுக்கு நான் முதல்ல பெர்மிஷன் கொடுக்கணும்லம்மா. நீங்களா வருவீங்க, இவன் தான் உனக்குன்னு சொல்லி காட்டி வைப்பீங்களா? ஏன் எனக்குன்னு ஒரு பர்சனலாக ஒரு திங்க் இருக்கணும்ல. நானும் ஒரு பொண்ணு தானே, நான் அங்கே வீட்டில் அந்த வீட்டில் வாழணும்ல. அப்போ எனக்கு செல்ஃபாக ஒரு தாட் வேணும்ல. எதுவுமே நான் திங்க் பண்ணாமல் அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அது எப்படிம்மா முடியும்? நான் சந்தோஷமாக அங்கே வாழ முடியுமா? சொல்லுங்கள், சொல்லுங்கம்மா. ஏன் கல்யாணம் பண்ணி 2 நாளில் உங்கள் வீட்டுக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்படின்னு வாயின் என்னம்மா சொல்கிறா. இப்போ நமக்கு ரொம்ப கடுப்பு வருது. அப்படியே ஒரே ஸ்லாப் தான், ஸ்லாப் பண்ணிடுறாங்க. அம்மா, இத்தனை வருஷமா நீ என்ன அறியாதவ, இப்போ அறிஞ்சிட்டலம்மா. ஓகேம்மா, நீ சொல்கிற மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் உன் பொண்ணை உயிரோட பார்த்த பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஓயன் ரொம்ப கோவத்தில் இருக்கா. அவளுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. ஏன்னா அவளுக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. அவளுக்கு இது ஏன் பிடிக்கலன்னா, லைக் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வீட்டில் மேரேஜ் பண்ண வைக்கிறாங்க. அவள் படித்த படிப்புக்கு அவள் எங்கேயோ போய் வேலை செய்யலாம், நிறைய சம்பளம் வரும் அவளுக்கு. ஆனால் வீட்டில் இருக்கவங்க சேர்ந்து எல்லாமே அவளுக்கு கல்யாணம் பேச்சு வைக்கிறாங்க. ஸோ அவளுக்கு 25 வயசு கிட்ட ஆகுது வயனுக்கு. ஸோ அதனால தான் இப்போ வயனுக்கா ஒன்றும் புரியல, என்னடா இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் பேச்சு இந்த வீட்டில் எடுபடவே மாட்டேங்குது. ஒரே பொண்ணு தான் வயன் வீட்டுக்கு. அவள் பேச்சு இந்த வீட்டில் யாருக்கும் எடுபடவே மாட்டேங்குது சொல்லிட்டு இன்னும் சோகமாக இருக்கா. கண்ணில் அப்படி டியர்ஸ் மட்டும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு வயனுக்கு. அங்கே பின்னாடி மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படியே போட்டுட்ருக்காங்க நெக்லஸ்லாம். வயன் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கா. ஸோ அப்படியே டோர் வந்து ஓப்பன் ஆகுது. பார்த்தா வயனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவங்களோட நேம் நம்ம மீனா கனிஷ்கான்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க 2 பேர் தான் இப்போ உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக, ஏ வயன் என்னடி கல்யாணம் ஆக போதாடி அப்படி சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வராங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம் இப்போ மீனா அப்படியே தான், ஏய் வயன் என்னடி ஆச்சு, முகத்தில் சிரிப்பு இருக்குன்னு பார்த்தா என்னடி இப்படி சோகமாக இருக்க அப்படின்னு மீனா கேட்குறா. வயன் எதுவுமே பேசல, ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கா. இப்போ கனிஷ்கா அப்படியே வரா. வயன் என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி சோகமாக இருக்கா அப்படி கனி கேட்குறா. மீனாவும் அப்படியே தான் பார்த்துட்டே இருக்கா. வயனு அப்படி தான் இன்னும் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கா. அப்போ தான் கனிஷ்காக்கும் மீனாக்கும் புரியுது, என்னடி அவன் ஞாபகமா அப்படின்னு கனிஷ்கா கேட்குறா. மீனாவும், வயன் என்னடி மறந்துட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ இன்னும் மறக்கலையா? அதுலேருந்து வெளியே வாடி, சும்மா அதையே நினச்சிட்ருக்கா. அதான் வேணான்னு சொல்லிட்டு அப்பயும் ஒன்று மூஞ்சல் அடிக்கிற மாதிரி உன் லவ்வை பற்றி தப்பாக பேசிட்டு போனவன் தானே அவன். அப்புறம் எதுக்குடி இன்னும் அவனை நினச்சிட்ருக்கா? இங்கே பாரு வயன், எல்லாத்தையும் மாற்றிக்கோடி. லவ்ன்றது நீ அழகாக கொண்டு போயிட்டு இருந்த வயன், ஆனால் அவன் உன் லவ்வை புரிஞ்சுக்காம உன் லவ்வை பற்றி தப்பாக பேசிட்டு போனால. எதுக்குடி இன்னுமே அவனை பற்றி நினச்சிட்ருக்கா? தேவையில்ல, தூக்கி போட்டுட்டு போ. நியூவாக ஒரு லைஃப் ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட வாழ வேண்டிய வேலையை பாரு. சும்மா தேவையில்லாமல் போனவனை வச்சு நினச்சிட்டு இருக்காத. அவெல்லாம் வேணாண்டி. அதை உன் லவ் காரி துப்புற மாதிரி அன்னைக்கு பெரியவா மாதிரி பேசிட்டு போனால, நீ எவ்வளோ அழுது தெரியுமா அன்னைக்கு? அந்த மழையில் உட்காந்து என்னம்மா நீ அழுத. ஆனால் அவன் கண்டுக்காம உன் லவ்வை புரிஞ்சுக்காம எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போனால. சொல்லுடி, அன்னைக்கு நீ எவ்வளோ அழுத? சாகிற நிலைமைக்கு நீ போனடி. அதுக்கப்புறம் நானும் கனிஷ்காவும் சேர்ந்து தாண்டி உன்னை காப்பாற்றணும். ஆனால் நீ இனிமே அவனை தான் நினச்சிட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறல்ல. வாயன் ஹேந்திரி, வேணாம், அவனை மறந்துடு, அவ்வளோதான். இங்கே பாரு, அவனை மறக்கிறதோட வேறு வழி கிடையாது, நாங்கள் சொல்கிறோம்ல கேளு அப்படின்னு கனிஷ்காவும் மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி கனியும் உங்களை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறா. ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்காம கண்ணில் தண்ணி மட்டும் வந்துட்டே இருக்குது. இப்போ கனியும் மீனாவும் உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் அம்மா வராங்க. அப்படி கனிஷ்கா கிட்டேயும் மீனா கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா. நீங்கள் அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே உங்கள் அம்மா கையில் டீ கப்லாம் தராங்க. ஸோ அதாவது மாப்பிள்ளை வந்துட்டாங்கன்ற மாதிரி நீங்கள் தலையை கீழே தான் குனிஞ்சிட்டு வரீங்க. கனிஷ்காவும் மீனாவும் பார்க்குறாங்க. ஸோ அப்படியே அவங்களுக்கு செம்ம ஷாக். அவங்க அங்கேயே நின்றுட்டாங்க. கனியும் மீனாவும் உங்களை பார்க்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கக்கூட இல்லை அந்த மாப்பிள்ளைய. அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. மாப்பிள்ளை உங்களை பார்க்குறாரு, நீங்கள் ஆனால் பார்க்கக்கூட இல்லை. அப்புறமா டீ கப் கொடுக்குறீங்க. மாப்பிள்ளையோட அம்மாவும் சரி அப்பாவும் எடுத்துக்கிறாங்க. மாப்பிள்ளை இப்போ அப்படியே எடுத்துட்டு தேங்க்ஸ் வாயின் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வாய்ஸை கேட்ட உடனே நீங்கள் அப்படியே அண்ணா இப்போ மாப்பிள்ளை பார்க்குறீங்க. மாப்பிள்ளையை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு பயங்கரமான ஷாக். அப்படியே வாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம்.
அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கலாம். நீங்க வீட்ல கிளம்பிட்டு இருக்கீங்க. எங்கன்னா உங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயருக்கு தான் டே 1. ஸோ அதனால தான் வேகமா கிளம்பிட்டு இருக்கீங்க. டே 1 அன்னைக்கே நம்ம லேட்டா போகக்கூடாது சொல்லிட்டு வேகமா கிளம்பிட்டு இருக்கீங்க. அம்மா மணி ஆச்சுமா, சாப்பாடு செஞ்சிட்டீங்களா இல்லையா? இன்னும் என்ன கிண்டிட்டு இருக்கீங்க? சவுண்டு மட்டும் தான் வருது. அப்படி நீங்க உங்க அம்மா கத்திட்டு இருக்கீங்க. உங்க அம்மா கிண்டிட்டு இருக்காங்களாடி, இங்க வந்து பாரு. நீ கேட்டேன்னு சொல்லிட்டு ஆசை உனக்கு சன்னா செஞ்சுட்ருக்கேன், கிண்டிட்டு இருக்கேன்றியா? அப்படி உங்கள் அம்மா கேட்குறாங்க. சரிம்மா சாரிம்மா, இப்போ கொடுங்க மணி ஆகுது அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்டேருந்து அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ நேராக நீங்கள் கிளம்புறீங்க. ஸோ உங்கள் அம்மா உங்களுக்காக சப்பாத்தி தான் செஞ்சுருப்பாங்க, சப்பாத்தி வித்து சன்னா செஞ்சுருப்பாங்க. அப்படியே கையில் ஒரு சப்பாத்தியோடு இப்படி வெளியே வரீங்க. மா நான் கிளம்புறேண்ணா அப்படி சொல்லிட்டு வாயில் சப்பாத்தி வச்சுட்டு அப்படி உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வரீங்க. பார்த்தா வழியில் கனிஷ்காவும் மீனாவும் நிற்கிறாங்க. அதாவது உங்களோட 2 பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். ஸ்கூல் டேஸ்லேருந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ கனியும் மீனாவும் தான் நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் ஹே கனி மீனா வந்துட்டிங்களா, சரி வாங்க கிளம்பலாம் அப்படியே சொல்லிட்டு உங்களோட பேக் எடுத்துகிட்டு நேராக எங்கே போகிறீங்கண்ணா அப்படி பஸ் ஸ்டாப் கிட்ட தான் போயிட்டுருக்கீங்க. நீங்களும் தென் கனி மீனா 3 பேர் ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க. ரொம்ப நேரம் பஸ் வரல. ஸோ அப்படி டைமை பார்க்குறீங்க. ஏய் என்னடி இந்த பஸ் வருமா வராதா அப்படி மீனா கேட்குறா. நீங்கள் தெரியலடி வந்துடும் நினைக்கிறேன், பார்க்கலாம் இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பஸ் வந்துருச்சு. இப்போ கனியை பார்த்துட்டு ஏய் பஸ் வந்துருச்சு போயிடலாண்டி அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி சொல்லிட்டு 3 பேர் அப்படி ஏறிக்கிறீங்க. இப்போ அப்படி தான் 3 பேர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டே இல்லை. ஸோ அதனால தான் ஏய் எப்படி இருக்க போகுது கிளாஸ் எல்லாம் பயமாக இருக்குடி, எனக்கு வேற நர்வஸாக இருக்குடி அப்படி மீனா சொல்லிட்டு இருக்கா. கனி பார்த்துட்டு ஏது உனக்கு நர்வஸாக இருக்கா, நடத்துடி நடத்து அப்படின்ற மாதிரி கனி அப்படி விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கா. நீங்கள் ஏய் கனி என்னடி உனக்கு பயமே இல்லையா, ஜாலியாக இருக்க? பயம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் புது இடம்ல பயமாக தான் இருக்குது, பார்த்துக்கலாண்டி எல்லாம் பழகிடும் அப்படி சொல்லிட்டு கனி இப்படி தான் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா வெளியே. நீங்களும் மீனாவும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி காலேஜ் கிட்ட வந்து பஸ் இறங்குது. அதாவது அங்கே நிற்கிது. நீங்களும் அப்படி இறங்கி காலேஜை பார்க்குறீங்க. ரொம்ப பெரிய காலேஜ். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்திருப்பீங்க, அப்போ கூட இந்த காலேஜை நீங்கள் அந்தளவுக்கு கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய காலேஜை பார்த்துட்டு ஏய் கனி இவ்வளோ பெரிய காலேஜா, நம்ம சுற்றி சுற்றி விளையாடலாம் போல கெடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மீனா பார்த்துட்டு ஏய் நம்ம என்ன குழந்தைங்களா விளையாடுறதுக்கு, சரி வாங்க போகலாம், மணி வர ஆயிடுச்சுல்ல வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு 3 பேர் இப்போ உள்ளே போகிறீங்க. வாட்ச்மேன் பார்த்துட்டு ஐயோ ஃபஸ்ட் டேவே இதுங்க லேட்டாக வருது பாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போ அப்படி கனி பார்த்துட்டு ஏன்டி இந்த வாட்ச்மேன் இப்படி முறைக்கிறாரு நம்மள, பின்ன மணி ஆயிடுச்சுல அதான் முறைப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் நீங்களும் காலேஜுக்குள்ளே போயிட்டீங்க. ஸோ இனிமேல் உங்கள் கிளாஸில் வந்து சார் வரல. ஸோ அதனால் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே உங்களை விளையாட பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் 3 பேர் ஒரு பிளேஸில் உட்காந்துட்டீங்க. ஸோ பசங்கள்லாம் அங்கே உட்காந்துட்டு விளையாண்டுட்டு பேப்பர் தூக்கி போட்டு விளையாண்டுருக்கானுங்க. ஃபஸ்ட்டேவே அவனுங்க அலுப்புற பண்ணிகிட்ருக்கானுங்க. நீங்கள் அப்படி தான் உங்கள் கேர்ள்ஸ் ரோவில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கூடயும் ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் உங்களுக்கு இன்னுமே ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க அங்கே. ஸோ அவங்க எல்லாருக்கூடயும் பேசிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கிளாஸே சைலண்ட் ஆகுது. பார்த்தா ஒரு சார் வராரு. அவர் பார்க்க எப்படி இருப்பாருனா கண்ணாடி ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாரு, ப்ளூ கலர் ஷர்ட், அப்படியே பிளாக் கலர் பேண்ட் போட்டுட்டு அப்படியே கையில் என்னமோ சம்திங் எடுத்துக்கிட்டே அப்படி உள்ளே என்ட்ராகிறாரு. எல்லா பொண்ணுங்களையும் பார்க்குறாங்க, நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு அவர் பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் அப்படி ஐயோ பொழந்துக்கிட்டே பார்க்குறீங்க. ஸ்கூல் டைம்லேருந்து நீங்கள் வந்து யாரையும் லவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் இப்போ காலேஜில் இவ்வளோ அழகான ஒரு ப்ரொஃபஸரை பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லவா வேணும் அப்படின்னு நீங்கள் அந்த ப்ரொஃபஸரே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ அவரும் ஆஸ் யூஷுவல் அப்படி நிற்கிறாரு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்குறாரு. நீங்கள் அவரோட ஐஸை தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட ஐஸ் அவர் கண்ணுலேருந்து அப்படி நகர கூட மாட்டுக்குது. அப்படியே அவர் கண்ணோட உங்கள் கண்ணு ஸ்டக் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். அவர் இப்போ உங்கள் சைட் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவர் பார்க்குறீங்களா? அவருக்கும் சரி அந்த பிள்ளைக்கு ஹாப்பி போலக்கு காலேஜ் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. பட் நீங்கள் அவர் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நியூவாக இருக்குது. இப்போது பட்டாம்பூச்சிலாம் பறக்க ஆரம்பிக்குது உங்கள் வயிற்றுக்குள்ளேருந்து. ஸோ இப்போது மீனாவும் கனியும் பார்க்குறாங்க, என்ன இவ வியர்டாக பிஹேவ் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்ருக்காளுங்க. நீங்கண்ணா அப்படி ஏதோ ஒரு மாதிரி சினிங்கிட்டே அப்படியே அந்த ப்ரொஃபஸரை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படி தான் உட்காருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே எல்லாருமே உட்காந்துக்கிறாங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் அவர் என்ன பேசுகிறாரு கேட்குறீங்க. அவர் வாய்ஸே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படி கேட்டுட்ருக்கீங்க. இந்த காலேஜுக்கு உங்கள் எல்லோரையும் நான் இன்வைட் பண்ணுறேன்.
நான் ஜியான், ஜியான் ஜங்குக். என்ன நீங்கள் சார்னு கூப்பிடலாம். உங்களுக்கு நான் ஃபிசிக்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் நல்லா படிப்பீங்க நம்புகிறேன். எப்படி நீங்கள் 12th வரைக்கும் பண்ணீங்கன்னு எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. பட் நீங்கள் படிப்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகே, நான் பூமன் மாதிரி அது பக்கம் போகிறது கிடையாது. இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக அவங்க இன்ட்ரோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பாய் சைடு வரேன். நீ சொல்லு, உன் பேர் என்ன ஆகுன்னு நினைக்கிற எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நீங்கண்ணா என்ன வாய்ஸ்டா மனுஷனுக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே உங்கள் ஹார்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துருச்சு அந்த பட்டாம்பூச்சி. நீங்கள் அப்படியே உங்கள் இமேஜினேஷனில் வேர்ல்டில் பறந்துட்டுருக்கீங்க. இப்போ கனி மீனாவும் வயன் என்னடி பண்ணிகிட்ருக்கா, ஃபஸ்ட் இவ என்ன பண்ணிகிட்ருக்கா, அமைதியாரு அப்படின்னு அவளுக்கு சொல்லிட்டு இருக்காளுங்க. நீங்கள் தான் அப்படியே நம்ம ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே பசங்களோட இன்ட்ரோலாம் கேட்டுட்ருக்காரு. ஸோ எல்லாருமே அவங்க நேம் சொல்லி அவங்க ஏம் என்னென்ன ஆக போகிறாங்க. ஸோ நிறைய டாப்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நான் இதை முடிக்க போகிறேன், நான் ஜாப் பண்ண போகிறேன், நான் வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் மேனாக வர போகிறேன் அப்படின்னு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச எல்லா ஏமே சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ அப்படி கேர்ள்ஸ் சைடு வராங்க. நீங்கள் செகண்ட் பெஞ்சு. ஸோ நீங்கள் மீனா கனி 3 பேருமே நீங்கள் செகண்ட் பெஞ்சு. ஸோ அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. ஃபஸ்ட் பெஞ்ச் முடிஞ்சிச்சு, நீங்கள் சென்டராக உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ கனி அவளோட இன்ட்ரோ முடிச்சிட்டா. இப்போ நீங்கள் நிற்கிறீங்க. அப்படி ஜியான் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் அப்படி உங்களே பார்த்துட்ருக்கார். சொல்லு, உன் பேர் என்ன, உனக்கு என்ன ஆகணும், எல்லாத்தையும் சொல்லு. தயங்காது. நார்மலாக இப்போ போல இது உன்னோட கிளாஸ், நீ இப்படி ஒன்றா இருக்கலாம், நார்மலாக சொல்லு அப்படின்னு ஜங்குக் கேட்குறாரு. தென் நீங்களும் ஒரு லாங்கான ப்ரீத் எடுத்துட்டு அப்படி நீங்கள் உங்களோட இன்ட்ரோ சொல்கிறீங்க. ஹாய், நான் கிம் வான். எனக்கு பெரிய ஏம்லாம் கிடையாது. ஒரு டிகிரி முடிக்கணும், முடிச்சுட்டு ஜாப் கிடச்சா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி ஒரு நல்ல ஜாப் நான் தேடி போகணும். அவங்க எல்லாருக்கும் ஓகேவான ஒரு ஜாபாக நான் கலந்துக்கணும். அதில் நான் ஜாப் பண்ணணும், அவ்வளோதான். சேஃப்டியான ஒரு ஜாப் கிடச்சா போதும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிச்சுட்டே ஜங்குக்கு பார்த்தா சொல்லிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே கிளாப் தட்டிட்டு நைஸ் நைஸ் ஒன், உங்கள் ஏம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உட்காருங்க அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி குஷியாக சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ அப்படி நம்ம கனி பார்க்குறா. என்ன வயன் அப்படின்னு கனி ஒரு மாதிரி உங்களை கேட்குறா. நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கீங்க. தென் பக்கத்தில் மீனா இருக்கால. ஸோ அப்புறம் அவ்வளோ அவளோட இன்ட்ரோலாம் முடிச்சிட்டா. இப்போ அப்படியே தான் கேர்ள்ஸ் சைடு முடிஞ்சிச்சு. அப்படியே அந்த பீரியடும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், உங்களை நான் ஈவினிங் பார்க்குறேன். ஈவினிங் ஒரு ஃபிசிக்ஸ் பீரியட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்ட்ரோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் பேசலான்னு யோசிச்சு வைங்க, அது பார்க்கலாம். ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. நீங்கள் அப்படி தான் நெக்ஸ்ட் கிளாஸ் கவனிச்சிட்ருக்கீங்க. ஸோ அவங்களும் இன்ட்ரோ பாட்டெலாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே அதுவும் அந்த கிளாஸும் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே பிரேக் டைம் போல் வருது. ஸோ நீங்கள் கனி மீனா நீங்கள் 3 பேரும் அப்படி கேன்டீன் கிட்டே வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் சாப்பிடக்கூட இல்லை, இன்னமும் லவ்வபிளாக என்னமோ நினச்சிட்ருக்கீங்க. கனி கண்டுபிடிச்சிட்டா. வயன் 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 அப்படின்னு அவன் கூப்பிட்றா. நீங்கள் சொல்லுடி, ஏன் கூப்பிட்ட? சாப்பிட்றி, பாரு எவ்வளோ வருதுன்னு. அப்படியே உட்காண்ட்ருக்கா, சாப்பிடு சூடாகிறதுக்குள்ளே அப்படின்னு அவள் டீயை பார்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் 3 பேருமே டீ வாங்கியிருப்பீங்க. டீ வாங்கி பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்களும் அதை சாப்பிட்றீங்க. அந்த பிஸ்கெட்டை நினச்சிருப்பீங்க, வாயில் கூட வைக்கல, அது கீழே விழுந்துருச்சு கரைஞ்சு. ஸோ அந்த டீக்குள்ளே உள்ளே விழுந்திருக்கும். இப்போ மீனை பார்த்துட்டு எனக்கு என்னமோ ஆயிடுச்சுடி பாரு அப்படியே தான் உட்காண்ட்ருக்கா. அவளுக்கு ஒன்றும் இல்லடி, இன்னைக்கு ஜேகேவை பார்த்துட்டால ஜேகே சார், அதான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கா இவளை அப்படி சொல்லிட்டு கனி என்ன பண்ணுறான்னா அவங்க மண்டையிலே அடிக்கிறா. எத்தக்கடி அடிச்ச? என்ன அங்கே பாரு, டீயில் அத்தனை பிஸ்கெட்டு உள்ளே விழுந்துருச்சு. இப்போ இந்த டீ வேஸ்ட்டு தானே. நான் குடிச்சிருவேன்டி. ஆமாம், உனக்கு சொரணி இல்லை, எதை கொடுத்தாலும் குடிச்சிருவேன். வாய முடு கனி, ரொம்ப பேசிகிட்ருக்கா. மீனா பாரு மீனா. எனக்கெலாம் எதுவும் தெரியாதுப்பா அப்படி சொல்லிட்டு மீனா திரும்பிக்கிறா. என்னடி இப்போ என்ன உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. இப்போ மீனாவும் கனியை பார்த்துட்டு வந்ததுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்று பார்க்குறோம். நீ என்னன்னா என்னமோ திங்க் பண்ணிகிட்ருக்க. ஃபஸ்ட்டே காலேஜ் டி, இப்படியே இருந்தால் என்ன ஆகுறது? அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. வயன், இனிமேல் ஷை ஆக மாட்டியே. நான் ஷை கேர்ள் தானே, உனக்கே தெரியும்ல. வயன், நீ ஷை கேர்ள் தான், அதுக்கு நீ இப்படிலாம் ஆக மாட்டியே, பாரு கண்ணெல்லாம் ரெட் ஆகுது அப்படின்னு கனியும் மீனாவும் கேட்குறாளுங்க. நீங்கள் அது ரெட்டாவாகுது அப்படிங்க டக்குன்னு உங்கள் பர்ஸ்லேருந்து ஒரு மிரர் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா ரெட் கலரில் இருக்குது. என்னடி இது எனக்கே புதுசாக இருக்குடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
வயன், என்ன ஆச்சு? ஒழுங்கா சொல்லு. எதுக்கு நீ ஜேகே சார் வந்ததுலேருந்து நீ ஒரு மாரி சிரிச்சிட்டு இருக்க? கிளாஸ்ல ஒரு மாரி சிணுங்கிட்டு இருக்க. ஏதோ உடம்பு சரியில்லையாடி? அப்படி சொல்லிட்டு கனி தொட்டு பார்க்குறா. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. இது ஆக்சுவலி இது லவ் சிக்டி. அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. இப்போ அப்படியே கனியும் மீனாவும், என்னது லவ் சிக்கா? அப்படின்ற மாரி அவளுங்க கேட்குறாளுங்க. ஏய் அதாவது காதல்ல எனக்கு நோய் வந்துருச்சுடி. அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. ஏய் புரியிற மாரி சொல்லு. அப்படின்ற மாரி மீனா கேட்குறா. அதுவா? அப்படி சொல்லிட்டு நீங்க நடந்தெல்லாம் சொல்றீங்க. உங்களுக்கு ஜேகேவ ரொம்ப பிடிக்குன்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் ஜேகே தான் நான் லவ் பண்ண போறேன்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே நம்ம மீனாவும் கனியும் பார்த்துட்டு வாயில கை வச்சுடுறாளுங்க. அடி பாவி! அவரு இன்னைக்கு தாண்டி வந்தாரு. அதுக்குள்ளேவா? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? அப்படின்ற மாரி கனியும் மீனாவும் கேட்குறாளுங்க. ஆ ஆமாண்டி. இப்ப என்னடா எவ்வளோ நாள் நானும் சிங்கிளா இருக்கிறது? கமிட்டட் ஆகணும்ல. அதான் ஆயிட்டேன். ஆ தப்பா என்ன? அப்படின்னு கேட்குறீங்க. இப்ப அப்படியே கனி பார்த்துட்டு, ஐயன் வேணாம். உனக்கே உங்க அப்பா பத்தி தெரியும். வேணாண்டி. ஏதாவது உங்க ஃபேமிலிக்கு யாருக்காவது ஏதாவது ஒண்ணு பிடிக்கலன்னு வச்சுக்கோ. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். வேணாம் வயன். இல்ல அவ்வளலாம் வேணாம். ஒழுங்கா வீட்ல பார்க்குற மாப்பிள்ளைய கழட்டிக்கோ. அவ்வளோதான். உன் ஃபேமிலி பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சே ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? ஸ்கூல் டைம்லேருந்து உன்ன பார்க்குறேன்டி. நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருப்ப. இப்ப இது காலேஜுக்கு வந்து இந்த சார பார்த்தனால இப்படி பண்ணிட்டு இருக்க. வயன் வேணாம். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அப்படி கனி சொல்றா. மீனாவும், "ஐயன் வேணாண்டி. கனி சொல்ற மாரி கேட்டுக்கோ. வேண்டாம்." அப்படின்னு மீனா சொல்றா. "ஏய் போங்கடி. உங்களுக்கு என்னப்பா? உங்களுக்கு யாரும் கிடைக்கலையா? வேணா சொல்லுங்க. நான் என்னமோ போட்டு குடுக்குறேன். எனக்கு ஜேகே சார் தான்." அப்படின்னு நம்ம நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு பின்னாடி ஒரு கேங் வருது. ஸோ அது அப்படியே உங்கள பார்த்து முறைக்குது. ஸோ நீங்க அப்படி பார்க்குறீங்க. ம். ஹாய். நாங்க செகண்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ இங்கே ஜேகேன்ற பேரு அடிபட்டுச்சு. அதான் வந்தோம். என்ன விஷயம்? எதுக்கு ஜேகேவை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? எங்கள் ப்ரொஃபஸரை பற்றி அப்படின்னு சாருன்னு ஒரு பொண்ணு கேட்டுட்ருக்கா. ஸோ அவள் தான் இந்த கதையில் வில்லி, ஓகேவா? ஸோ அவள் அப்படியே தான் இப்போ ஒயனை பற்றி கேட்குறா. நீங்கள் அம்மா நான் தான் பேசினேன் என்னப்போ? ஏய் எவ்வளோ தைரியம் இருக்கும்? ஜேகே என்னோடது அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. நீங்கள் சீனியர், நீங்கள் முதல்ல யார்? நான் இங்கே ஜேகே சாரை பற்றி பேசினா உங்களுக்கு என்ன கோபம் வரும்? ஏய் அவர் என்னோடது. நான் தான் அவரை ஃபஸ்ட்டு பார்த்தேன். நான் தான் ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பண்ணேன். ஃபஸ்ட் இயர்லேருந்து ஒரு லவ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால எனக்கு தான் ஜேகே அப்படி சொல்லிட்டு அவன் முடிய ஒரு மாதிரி டச் பண்ணி பேசுகிறா. உங்களுக்காக காண்டாகுது. டக்குன்னு நீங்கள் சீனியரை பார்த்து, சீனியர் இங்கே பாருங்க, நான் இன்னைக்கு தான் வந்தேன். வந்த உடனே என்கிட்ட என் வேலை உங்கள் வேலையை காட்டாதீங்க. என் வேலையை நான் காமிச்சேன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஓ அப்படியா? உன் வேலை என்னன்னு காட்டு பார்ப்போம். அப்படி சொல்லிட்டு இப்போ சாரு கேட்குறா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா? டக்குனு ஒரு பஞ்ச் பண்ணுறீங்க. அவள் போய் விழுந்துடுறா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏய் சாரு அப்படி சொல்லிட்டு அவளை பின்னாடியே ஓடி போய் பிடிக்கிறாளுங்க. சாருக்கு செம காண்டாகுது. ஏய் யார்ரே நீ? வந்தோடனே உன் வேலையை காமிக்கிறல்ல, பாரு எழுதி வச்சுக்கோ. ஜேகே தான் எனக்கு அப்படின்னு அப்படி சொல்லிட்டு போறா. ஆக்சுவலி அங்கே பெல் அடிச்சிருக்கோம். இப்போ நீங்க கனி அப்படி பார்க்குறா. ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க? சீனியர் மேலே கை வச்சிருக்க? லூசு லூசு அப்படி கனி திட்டுறா. மீனாவும் அதே தான் சொல்கிறா. இப்போ நீங்க ஏய் பின்ன என்னடி ஜேகே பற்றி பேசுகிறா? ஏய் மயன் உனக்கிட்ட பைத்தியமா? இங்கே பாரு, அவங்களே நம்மளோட முன்னாடி இருக்கிறவங்க. இனி எத்தனை பேர் ஜேகே மேலே க்ரஷாக இருக்கலான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ இப்போ தாண்டி வந்திருக்க. வந்த உடனே ஜேகேக்காக சண்டை போட்டுட்ருக்க. அவர் வேணாண்டி பாடி அப்படி சொல்லிட்டு கனி சொல்கிறா. இல்லடி எனக்கு வேணும் ஜேகே சார், எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ்க்கு போய் உட்காந்துக்கிறீங்க. சாஸ் யூஷுவல் அப்படி கிளாஸ் போகுது. ஒரு ஈவினிங் டைம் போல் ஜேகே சார் வராரு. அவர் சொன்ன மாதிரி நிறைய பசங்க டாப்பிக்லாம் எடுத்திருக்கானுங்க. என்னென்னமோ டாப்பிக்லாம் லைக் லைஃப்பை பற்றி பேசுகிறது, காலேஜ் முடிச்சுட்டு என்னென்ன பண்ண போகிறோம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஜேகே பார்க்க பார்க்க இன்னுமே லவ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கும் போது நீங்கள் அப்படியே ஒரு சிரிச்சிட்டு சொல்லுவீங்களா? ஜேகேக்கு அது பிடிக்கும். ஸோ அப்படியே அவர் பார்த்து கேட்டுட்ருக்காரு. ஸோ அப்படி தான் கிளாஸ்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. அப்போ சாரு பார்க்குறா. அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறா. நீங்கள் அப்படியே தான் சாரு பார்த்து பார்க்காத மாதிரி ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க பஸ்ஸில். அப்போ கனி பார்த்துட்டு, மயன் வேண்டாம் சீனியர் கூட வச்சுக்காத. இங்கே பாரு எத்தனை படம் பார்த்துருக்கோம். சீனியர் கூட வச்சுக்காதடி வேணாண்டி. ஏய் இங்கே பாருடி, இங்கே உங்கள் 2 பேருக்கும் புரியுமான்னு எனக்கு தெரியாது. நான் எப்போலேருந்தோ சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் சிங்கிளாக சுற்ற முடியாது. எனக்கு பார்த்தேன் பிடிச்சி போச்சு அவ்வளோதான். வயன் இந்த வயசில் இதெல்லாம் சகஜம்டி. லவ் கிடையவே கிடையாது இதெல்லாம். இது லைட்டாக அஃபெக்ஷன் தான். அதுவும் போய் போய் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டூடெண்ட்டா? வாய்ப்பில்லை வயன் அப்படின்னு மீனா சொல்கிறா. மீனா இங்கே பாரு, அதே வாய்ப்பில்லை? அது வாய்ப்பு இருக்குது. ஏன் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்டு லவ் பண்ணக்கூடாதா? எந்த ஊர்லடி நியாயம்?
ஏய் உனக்கும் அவருக்கும் ஏஜ் கேப் அதிகமாக இருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. லவ்வை பொறுத்த வரைக்கும் ஏஜ்லாம் பிரச்சனையே கிடையாதுடி. ஏன் அப்போ நீ அதுக்கு பேசாமல் 60 வயசு கிழவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்குறான். மீனா இங்கே பாரு, நீ வந்ததுலேருந்து எனக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்க, உனக்கு கொன்று வேண்டி அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. இப்போ அப்படி தான் உங்கள் 3 பேருக்கு ஆன வேண்டிய பஸ் ஸ்டாப்பும் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் 3 பேர் இறங்கிக்கிறீங்க, உங்களுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் இறங்கிக்கிறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் 3 பேர் பேசிட்டு அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜாலியாக இருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னவா என்னம்மா ஜாலியாக இருக்கா இன்றைக்கி காலேஜு, நல்லா போச்சா ஃபஸ்ட் டே அப்படி கேட்குறாங்க. நல்லா இருந்துச்சுமா. சரி டயர்டாக இருக்கு, நான் மேலே ரெஸ்ட் எடுக்கிறேன், கொஞ்சம் டீ மட்டும் போட்டு வைங்கம்மா, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும் ஓடிட்டீங்க. ஸோ உங்கள் அம்மா ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களும் டீ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு ரூமில் வந்து கொண்டு கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே சும்மா ஒரு புக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் உங்கள் அம்மா வந்து கொடுத்துட்டு, வயன்மா ஃபஸ்ட் இயர் காலேஜ் நல்லபடியாக போச்சா, உனக்கு எப்படி போச்சு அப்படி உங்கள் அம்மா கேட்குறாங்க. நல்லாதாம்மா போச்சு, காலையில் இன்ட்ரோலாம் கேட்டாங்க, நாங்களும் சொன்னோம், எய்ம்லாம் கேட்டாங்க, அதை பற்றி பேசினாங்க, அப்போ நிறைய டாப்பிக்லாம் எடுத்து பேசிகிட்டு இருந்தோம், அதாம்மா போச்சு, வேறு எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம நிறைய படிக்கணும்னு எனக்கு தோணுதும்மா காலேஜ் போனோடனே. சரி சரிம்மா நிறையா படி, என்ன அப்பா உனக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நல்லா படி, நீ நம்ம வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அதனால நல்லா படி சரியா. நீ 12th 10th இருந்ததோட அதிகமாக படிக்கணும், ஏன்னா இது ஹையர். ஸோ அதனால் நல்லா படி, இதுதான் நாளைக்கு உன் லைஃப்பை டிசைட் பண்ண போகுது, பார்த்து படி என்ன அப்படியே உங்கள் அம்மா அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. நீங்கள் டீலாம் குடிச்சிட்டு உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு அப்படி தான் நீங்கள் பால்கனி நிற்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தாட்ஸ் ஃபுல்லாக ஜேகே மேலே தான். ஸோ உங்கள் அப்படி கண்ணை முன்னா ஜேகேவை மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க கூட வாழ்கிற மாதிரிலாம் உங்களுக்கு கனவு வருது. ஸோ இப்படி தான் நீங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் அம்மா சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க, ஒழுங்காக கூட சாப்பிட மாட்டேங்கிறீங்க, என்னென்னமோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்புறமா ஊட்டி விடுறாங்க, சாப்பிட்டுக்கிட்டே என்னமோ திங்க் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் அப்பா வந்துட்டார். ஸோ அவர் சாப்பிட்டுட்டு அவர் தூங்க போயிட்டார். நீங்கள் அப்படி தான் பெட்டில் ஒரு மாதிரி தூங்க முடியாமல் அப்படியே இருந்து அந்த பெட்டில் அப்படியே ரோல் ஆகிட்ருக்கீங்க. உங்களுக்கு எப்படி தூங்குறதுன்னு தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தெரியல, ஜேகே தாட் ஃபுல்லாக ஜேகேவாக இருக்குது. ஸோ ஜேகே கல்யாணம் பண்ணி அவரை மாதிரி ஒரு குழந்தை பெற்று அவர் கூட இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படின்ற மாதிரி நிறைய இமேஜினேஷன் உடனே உங்களுக்கு வருது. ஏன்னா நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு லாங் ஹேர் வேறு. ஸோ அப்படியே உங்கள் முடியெல்லாம் முன்னாடி வந்து விழும். அது எல்லாத்தையும் தூக்கி ஒரு கொண்டை கட்டிட்டு அப்படியே நீங்கள் படுத்துட்டு அப்படியே ஒரு பில்லவை ஹக் பண்ணிவிட்டு அதே அந்த பில்லவை ஜேகேவை இமேஜின் பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டீங்க. ஸோ மார்னிங் போய் ஆஸ் யூஷுவல் காலேஜுக்கு போகிறீங்க. சாரு பார்க்குறா, அப்படியே நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் மட்டும் எனக்கு என்ன போகிறீங்க. ஸோ மீனா தென் கனி நீங்கள் 3 பேரும் அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கிளாஸில் உட்காந்துக்கிறீங்க. இன்றைக்கின்னு பார்த்து ஜேகே வரல. ஸோ அவர் லேட்டாக வருவார் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸே அவரோட கிளாஸ் தான், என்னடா வரவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சோகமாக இருக்கீங்க. அப்படியே தான் டைமில் போகுது. ஒரு லஞ்ச் பிரேக்கில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜேகேயோட கிளாஸ் தான். ஸோ அவர் வராரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். இருக்க அவரோட அழகு நீங்கள் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் பண்ண ஹேர் ஸ்டைல், அந்த ஸ்பெட்ஸு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் அவர் அப்படியே கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நீங்களும் கவனிச்சிட்ருக்கீங்க, நோட்ஸ் எடுக்கவே இல்லை. ஏன்னா உங்கள் பார்வை ஃபுல்லாக நம்ம ஜேகே மேலே தானே இருக்குது. ஸோ அதனால தான் என்னடா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் டைம்லாம் போயிட்டுருக்கு. இப்போ கனி மீனாவும் அப்படி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்படி சாரு நிறுத்துறா. நீங்களும் சாருவை பார்க்குறீங்க. இப்போ சாரு அப்படி, என்ன வாயன் நேற்று நான் அடிச்சிட்டேன், இன்றைக்கி அப்படியே ஜாலியாக ஒன்று விட்டுருவேண்ணா அப்படின்ட்டு சாரு என்ன பண்ணுறானா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதோ சம்திங் சிக்னல் காட்டுறா. அவங்க எல்லாம் சேர்ந்து உங்கள் மேலே தண்ணி தூக்கி ஊற்றி விட்டுறாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது ட்ரெஸ் இல்லாமல் வெட்டாயிடுச்சு. நீங்கண்ணா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் பேகை டக்குன்னு தூக்கி அப்படியே அங்கே போட்டுடுறீங்க. கனி மேலே மீனா மேலே படலை. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஹே வையன் அப்படி சொல்லிட்டு அவளுங்க அப்படியே உங்களுக்கு தொடச்சி விட்டுட்டு இருக்காளுங்க. ஸோ அப்படியே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா உங்கள் காலேஜோட நடு வாசலில் நின்று தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பசங்கள்லாம் பார்க்குறாங்க உங்களை ஒரு மாதிரி, உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. சாரு அப்படி போகலாம் வாங்க கைஸ் அப்படி சொல்லிட்டு அவள் சாரு போயிட்டா. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சாரு போயிட்டே இருக்கும்போது ஜேகே பார்க்குறாரு. ஜேகே அப்படி நீங்கள் அப்படி நின்றுட்டுருக்கதை பார்த்துட்டு, இது கிளாஸ் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி ஓடி வந்து அவர் கோட்டை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ சாரு பார்க்குறா. இப்போ சாருவை பார்த்து நம்ம ஜேகே கத்துறாரு, சாரு என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு ஒரு வேலையே இல்லையா, இப்படி தான் ஃபஸ்ட் இயர் வந்த பிள்ளைங்கள ரேகிங் பண்ணுவியா அப்படின்னு நம்ம ஜேகே கேட்குறாரு. லிட்ரலி இங்கே அழுதுட்ருக்கீங்க, இன்னும் உங்கள் ட்ரெஸ்ஸெலாம் டிரான்ஸ்பரண்ட்டாக ரிவீல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் சாரு இந்த மாதிரி பண்ணியிருப்பா. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல அசிங்கமாக இருந்திருக்கும்ல. ஸோ அந்த கேன்டீனில் நீங்கள் அடித்தது, மற்ற பசங்க பார்த்து சிரித்ததெல்லாம் அவளுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறா. இப்போ அப்படி சாரு வரா. சார் சாரி
அப்படின்னு சாரு சொல்கிறா. வாட் சாரி? இப்போ பாரு, ஃபஸ்ட்டே வந்த பிள்ளைங்களை இந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எதாவது கேட்டாங்கன்னா சொல்லிக்கோ. சார் அதெல்லாம் எதுவும் வேணாம் சார் அப்படி சாரு சொல்கிறா. இப்போது ஜேகே பார்த்துட்டு, இங்கே பாரு, ஒரு ரேகிங் எல்லாம் உன் கிளாஸோட உன் கிளாஸ் இயர் பசங்களோட முடிச்சுக்கோ. சும்மா மற்ற இயர் பசங்க மேலே கை வைக்காத. உனக்கு ரேகிங் பண்ண பிடிக்குன்னா தயவு செஞ்சு எங்கள் காலேஜில் இருக்காத, புரிஞ்சுதா? அப்படின்னு நம்ம செக்கி கேட்குறாரு. அவ்வளோதான் சாருக்கு. ஸோ அப்படியே அவ்வளோ ஒரு மாதிரி அசிங்கப்பட்டுட்டு போயிடுறா. நிறைய பசங்க பார்க்குறானுங்க. சாருக்கு ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இன்னும் ஏதாவது வாயினா பண்ணணும்னு சொல்லிட்டு வெறி வருது. அவள் கோவத்தில் அவள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிடுறா. இப்போ செக்கே அப்படி உங்களை பார்க்கல, ஏன்னா உங்கள் ட்ரெஸ்ஸில் டிரான்ஸ்பரண்டாக தெரியுதுல்ல. இப்போ மீனாவையும் பார்த்து கனியை பார்த்துட்டு, இல்லை வீட்டுக்கு நீங்கள் தானே கூட போவீங்க, பத்திரமா கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் அப்படி ஜேகே பார்க்குறீங்க, ஜேகே இப்படி உங்களை பார்க்குறாரு. ஒன் அவங்களுக்கு பதில் நான் சாரி கேட்டுக்கிறேன். இதை பற்றி உங்கள் வீட்டில் எதுவும் பேசிக்காது. அப்புறம் உன் ஸ்டடீஸ் வந்து வீணாக போகும். அப்புறம் இங்கே பிரச்சனை பண்ணால் நல்லாவா இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. கேட்டால் கீழே விழுந்துட்டேன்னு ஏதாவது சொல்லிக்கோ. நான் எதாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். சாரோட அப்பா அம்மா நாளைக்கு கூப்பிட்டு வந்து நான் பேசிக்கிறேன். சாரு இப்படி தான் பண்ணுவா, நீ எதுவும் பெருசாக கண்டுக்காத. இந்த கோட் நீ நாளைக்கு வந்து கொடு, இப்போ நீ போட்டு போ. தென் வீட்டில் எதுவும் சொல்லிக்காத. சரி ஓகே, டேக் கேர் அப்படி சொல்லிட்டு ஜேகே அவர் மட்டும் போகிறாரு. ஸோ அவரோட கார் எடுத்துகிட்டு அவர் கிளம்பிட்டாரு. நீங்களும் அப்படியே தான் இப்போ எங்கே போகிறீங்கன்னா பஸ்ஸில் தான் ஏறி போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஜேகேயோட கோட்டு தான் போட்டிருக்கீங்களா, அது ரொம்ப வார்மாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அப்படியே தான் அதே ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அப்படி போகிறீங்க. கனியும் மீனாவும், வையன் எப்படியோ ஜேகேயோட கோட்டை வாங்கிட்டல அப்படின்ற மாதிரி தான் என் கனியும் மீனாவும் சொல்லிட்டு இருக்காளுங்க. ஸோ நீங்கள் அந்த கோட்டையை பார்த்துட்ருக்கீங்க. அந்த கோட்டு ரொம்பவே நல்லா வார்மாக உங்களுக்கு ஹாட்டாக இருக்குது. ஸோ அதனால அந்த கோட்டை அப்படி பிடிச்சிட்டே வந்துட்டுருக்கீங்க. வீட்டில் போய் உங்கள் அம்மா கேட்குறாங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு. கீழே விழுந்துட்டேன், அதான் வந்து யாரோ கோட் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போக சொல்கிறாங்க. இப்போ அந்த கோட்டை பார்க்குறீங்க. பார்க்கும்போது ஜேகேவே அங்கே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ரூமில் அப்படியே ஒரு இமேஜின் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நடந்த எல்லாத்தையும் அப்படியே நினச்சி பார்க்குறீங்க. அதாவது ஜேகே உங்களுக்காக வந்து சாருவை திட்டினது, தென் சாரு பண்ண தப்பை போய் உங்களுக்கு சாரி கேட்டது, தென் கோட்டை கொடுத்தது, அது எல்லாமே உங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னது எல்லாமே உங்களுக்கு அப்படியே வந்து இன்னுமே நிறையா ஜேகே மேலே உங்களுக்கு லவ் அதிகமாக நீடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. சரி நீங்கள் ஜேகேக்கு அந்த கோட்டை கொடுக்கவே இல்லை, அது இனிமேல் உங்கள் வீட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் மறந்துட்டீங்க, ஜேகே கிட்ட கொடுக்கக்கூடாது, ஜேகே ஞாபகமாக அதை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கிட்ட அந்த கோட்டை கூட கொடுக்கல, இனிமேல் அப்படியே வச்சுருக்கீங்க. ஸோ அப்படி தான் டைம்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஜேகே அப்படியே தான் ஆஸ் யூஷுவல் கிளாஸில் எடுக்கிறாரு. நீங்கள் ஆஸ் யூஷுவல் அவர் சைட் அடிக்கிறன்ற பேரில் அப்படியே அடிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஸோ இப்படியே தான் போகுது. ஒரு 1 வீக் அப்புறம் பார்க்கலாம், ஜேகே சும்மா சின்ன டெஸ்ட் வைக்கிறாரு. ஸோ அப்படியே தான் அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் அவர் பேப்பர் வந்து கொடுக்குறாரு. பாய்ஸ் சைடில் எவனுமே நல்லா பண்ணல. என்னடா யாருமே ஒன்றுமே பண்ணல, அடுத்து உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை புரியலையா, என்ன இது சொன்னால் தானே எனக்கு புரியும். இப்படி மார்க்கு லூஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கீங்க. கிட்டே மார்க் எடுத்துகிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. நான் அடுத்தது பெரிய பெரிய டெஸ்ட்டு வச்சு மார்க் மட்டும் வரல, அப்புறம் பேரண்ட்ஸை கூப்பிட வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு பசங்க எல்லார்ட்டையும் பேப்பர் கொடுக்குறாரு. ஸோ ஒரே ஒரு பையன் மட்டும் தான் நிறைய மார்க் எடுத்திருப்பான், ஜேசன். ஸோ அவன் மட்டும் தான் நல்ல மார்க் எடுத்திருக்கான். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இருக்க அறிவு தானே இந்த பையனுக்கும் இருக்குது. அப்போ அவனால் எடுக்க முடிஞ்சிருக்கோ, உங்களால் முடியல. சரி, கங்க்ராச்சுலேஷன் ஜேசன், நெக்ஸ்ட் எக்ஸாமில் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஜேகே அனுப்பி வைக்கிறாரு. ஜேசன் ரொம்ப ஹாப்பியாக, அவன் டாப்பர் ஆக்சுவலி. ஸோ அதனால தான் அவன் அப்படி போய் உட்காந்துக்கிறான். ஸோ ஜேசனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே மச்சான் எப்புட்றா அப்படி சொல்லி அவனுக்கு கேட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ கேர்ள்ஸ் சைட் பார்க்கலாம். ஸோ கேர்ள்ஸ் எல்லாமே அப்படி ஒரு மாதிரி இருக்கானுங்க. ஸோ கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஜேகேவை பிடிக்கும். ஸோ எல்லாருமே எல்லா பொண்ணுங்களுமே ஜேகே சைட் அடிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க, ஆனால் உங்கள் அளவுக்கு கிடையாது. ஸோ இப்போ கேர்ள்ஸ் எல்லாருமே ரொம்ப நர்வஸாக உட்காந்துருக்காங்க. ஒரு ஆளாக கூப்பிடுறாங்க. தென் அப்படியே மீனாவை கூப்பிடுறாங்க. மீனா, இந்த சம்மு எவ்வளோ ஈஸி, இது கூட பண்ண முடியலன்னா என்ன சொல்கிறது? இதை பண்ணியிருந்தானா இன்னும் 2 மார்க், உனக்கு கிட்டத்தட்ட 7 மார்க் வருது. ஏன் மீனா, ஏன் என்னாச்சு அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. மீனாவும் சார் சாரி சார், நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுறேன் சார் அப்படின்னு மீனா சொல்கிறா. இப்போ ஜேகே பார்த்துட்டு சாரி உனக்கு சொல்லிக்கோ, என்கிட்ட இல்லை, சரி போ அப்படின்னு ஜேகே அனுப்பிடுறாரு. மீனாவும் பார்க்குறா என்னென்ன தப்பு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட்டு கனி கூப்பிட்றாரு. ஸோ கனியும் வரா, வந்து பார்க்குறா. கனி நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, ஸோ இன்னும் நல்லா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். தென் இந்த சிம்பிள் இப்படி போடக்கூடாது, இங்கே பாருங்கள் டிரைவ் பண்ணும் போது இந்த மாதிரி போடணும் பாருங்கள், நல்லா இந்த எஸ்ஸை நல்லா வளைச்சி போடணும்,
சரியா? டிரைவ் பண்ணும்போது தப்பு பண்ணா அப்புறம் செம்மையா தப்பாக போயிடும். இந்த இடத்துல டிரைவ் பண்ணுறதுல என்ன தப்பு உங்களுக்கு? ஆ டிரைவ் பண்ண சொல்லி எத்தனை தாட்டி சொல்லி கொடுத்தேன். கிளாஸில் எத்தனை தாட்டி நீங்களே போட்டீங்க. அப்புறம் எதுக்கு தப்பு பண்ணுறீங்க? போட்டிருந்தா நீங்கள் கிட்டத்தட்ட 10 எடுத்துருக்கலாம். சரி போங்க, நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. இப்போ கனியும், சார் நெக்ஸ்ட் டெஸ்ட் நான் நல்லா பண்ணுறேன் சார் அப்படின்னு கனி சொல்கிறா. ம் ஓகே, போய் பண்ணுங்க, நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு ஜேகே அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அப்படியே தான் எல்லா கேர்ள்ஸோட பேப்பரும் வந்துருச்சு. ஒயன் மட்டும் உட்காந்துருக்கா. இப்போ ஜேகே, ஒயன் எங்கே உங்கள் பேப்பர்? நீங்கள் அன்றைக்கி வரலையா அப்படின்னு கேட்குறாரு ஜேகே. இல்லை சார், நான் வந்தேன், பேப்பர் அப்படி கேட்குறீங்க. சரி 1 மினிட் இருங்க, ஸ்டாஃப் ரூம் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே ஸ்டாஃப் ரூம் போகிறாரு. அப்போ பார்த்தா ஒயனோட பேப்பர் மட்டும் ஒரு புக்கு கடையில் வச்சுருக்காரு. ஸோ அப்படி அந்த பேப்பர் எடுக்கிறாரு. ஒயன் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பா. ஸோ அப்படி சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் அப்படியே எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ அங்கே இருக்க பசங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ கேர்ள்ஸும் தான். இப்போ அப்படியே ஒயனுக்கு அந்த பேப்பர் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒயனோட பேப்பரை ஃபுல்லாக பார்க்குறாரு. ஒயனுக்கா செம ஒரு மாதிரி பயமாக இருக்குது. உடம்பு ஷிவர் ஆகுது, கையில் ஜில்லுன்னு ஆகுது. கனியும் மீனாவும், ஒயன் பயப்படாதடி, நல்லா தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவங்க கம்ஃபர்ட் பண்ணுறாளுங்க. இல்லடி, டிரைவ் பண்ணுறது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஜேகேவும், வயன் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ஜேகே கூப்பிட்றாரு. ஜேகே கூப்பிட்ட விதமே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படி நீங்களும் போகிறீங்க. ஸோ அப்படி கையெல்லாம் ஒரு மாதிரி கசக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. கைஸ் எனக்கு கை தட்டுங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அங்கே இருக்க பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே ஷாக். ஏன்னா நீங்கள் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கீங்க. கேர்ள்ஸ் சைடில் யாருமே ஃபுல் மார்க் எடுத்தது கிடையாது. 10க்கு 10 யாருமே எடுக்கல. பசங்க சைடில் ஜேசன் எடுத்திருப்பாரு. இப்போது கேர்ள்ஸ் சைடில் யாருமே வந்து 10க்கு 10 எடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாருமே ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த டிரைவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டிரைவ் பண்ண தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிருக்கீங்க. பட் ஆனால் அதுதான் கரெக்டான டிரைவேஷன். ஸோ ஜேகேவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்களும் அந்த போர்டில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, ஸோ அதை எப்படிலாம் போடணும்னு சொல்லி நீங்களே உங்களோட ஸ்டைலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ ஜேகே பார்த்துட்டு, என்னோடது புரியலன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் நல்லா தான் இருக்குது, இப்படியும் நீங்கள் பண்ணலாம். அது எப்படி நான் சொல்லி கொடுத்ததை விட அதில் புரிகிற மாதிரி ஒரு 2 ஸ்டெப்பில் முடிச்சிட்டிங்க எப்படி? ஆனால் 5 மார்க்குக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதை குட்டி டெஸ்ட்னால நான் விடுறேன். 5 மார்க்குக்கு நீங்கள் பெரிய எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் புரிய வைக்கணும். இந்த டெரைவேஷன் ரொம்ப முக்கியமானது. இந்த லாஸ் ஆஃப் மோஷனில் இந்த 3 டெரைவேஷன் தெரியலன்னா அவ்வளோதான். ஸோ இந்த 3 டெரைவேஷனும் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆனால் குட்டி ஸ்டெப்பில் முடிச்சிருக்கீங்க. இது நெக்ஸ்ட் டெஸ்ட்லலாம் பண்ணக்கூடாது. பெரிய பெரிய டெஸ்ட்டுன்னா கண்டிப்பாக 5 மார்க் 10 மார்க்கு கூட வைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 ஸ்டெப்பில் காமிச்சா மார்க் உங்களுக்கு தரமாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் ப்ளேஸ் போகலாம் அப்படின்னு ஜேகே சொன்னதுக்கப்புறம் எனக்கு செம்ம ஹாப்பி. அவள் அப்படி தான் வீட்டுக்கு போகும்போது அதை பற்றி பேசிகிட்டு இருக்கா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஸோ அப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. எக்ஸாம்ஸும் வர ஆரம்பிச்சிச்சு. ஜேகேவோட எக்ஸாம், அதாவது ஃபிசிக்ஸில் செம்மையாகவே பண்ணுறா. ஸோ ரொம்பவே நல்லாவே மார்க் எடுக்கிறா நம்ம வயன். ஸோ இப்படியே தான் டேஸஸ் ரொம்பவே நல்லா வயனுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அவள் கிளாஸையும் கவனிப்பா, ப்ளஸ் நம்ம ஜேகேவை சைட்டும் அடிச்சிட்ருப்பா. இப்படி தான் டேஸஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வயன் அப்படி தான் கேன்டீனில் உட்காந்து ஜாலியாக பேசி சிரிச்சிட்ருக்கா. அப்போன்னு பார்த்து நம்ம ஜேகே என்ன பண்ணுவார்னா, அப்போ தான் கேன்டீன் பக்கம் வந்துட்டு ஜேசன் தனியாக சாப்பிட்டுட்டு இருப்பான். அவன்கிட்ட கொஞ்சம் பேசலாமேன்னு சொல்லிட்டு ஜேசன் கிட்ட அப்படி ஜேகே வந்திருப்பாரு. என்ன ஜேசன் தனியாக சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. சார் வாங்க உட்காருங்க இங்க. இல்லை சார், யாருமே என்கிட்ட அந்தளவுக்கு பேச மாட்டாங்க, அதனால தான் தனியாக தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். டேய் அப்படின்னா நீ என் கூட சாப்பிடலாம்லடா அப்படி ஜேகே கேட்குறாரு. இல்லை சார், சின்ன வயசுலேருந்தே அது பழகிடுச்சு சார் அப்படின்னு ஜேசன் சொல்லிட்டு இருக்கான். ஜேகேவும் ஜேசன் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே உங்களை பார்க்கலாம். நீங்கள் உங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டுட்டு பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போன்னு பார்த்து நம்ம சாரு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படியே வராங்க. நீங்கள் அப்படியே தான் சாப்பிட்டுட்டு அவங்கள கண்டுக்க கூட இல்லை, நீங்கள் சாப்பிட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே சாரு வரா. நீங்கள் சீனியர் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்லையா அப்படி கேட்குறீங்க. சாப்பிடணுமா, தோ சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ நீங்கள் சிரித்து பேசுது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அன்றைக்கி ஜேகே திட்டிருப்பார்ல, சாரி கூட கேட்க வச்சுருப்பாரு. ஸோ அதனால தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கல, ஒரு மாதிரியாக இருக்கா. இப்போ அப்படியே அதையே நினச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறானா, அவளுக்கு வச்சிருந்த வாட்டர் பாட்டில் அந்த கிளாஸ் இருக்கும்ல, அதை எடுத்து அப்படியே ஒயினோட சாப்பாட்டிலே ஊற்றி விட்டுடுறா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் அது. ஸோ அது மேலேயே எடுத்து ஊற்றிடுறா. அதை ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஒயினோட பிளேட் ஃபுல்லாக இப்போ தண்ணி நிற்கிது. இது எல்லாமே நம்ம ஜேகே பார்த்துட்டு தான் இருக்கார் பின்னாடி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தான் சாரு ரொம்பவே ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. என்ன வயன், அப்படி ஜேகேவை வலையில் போட்டுக்கலான்னு பார்க்குறியா? இங்கே பாரு,
ஜேகே என்னோடது, அவர் எனக்கானவர். நான் அவர் அப்பையிலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அது அவர்கிட்ட ஒரு நாள் சொல்ல போகிறேன். ஆனால் நீ எனக்கும் அவருக்கும் நடுவில் வரியா நீ? வாய்ப்பே இல்லை. ஒன்றெல்லாம் அவர் கண்டுக்க கூட மாட்டார். வாய்ப்பில்லை அப்படின்னு அவர் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் அழகிற ஸ்டேஜே போயிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு அப்படி தண்ணியில் இப்போ மிதந்துட்டுருக்குல்ல. ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும் போது நீங்கள் ரொம்ப ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அது உங்களுக்கு இப்போது ஒரு மாதிரியாக இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு கண்ணில் தண்ணி வருது. ஜேகேக்கா அப்படியே ஏஞ்சி வந்து சாருவை ஒரு ஸ்லாப் பண்ணிடுறான். அவ்வளோதான். சாரு பார்த்துட்டு இருக்கா ஜேகேவை. செம்ம ஷாக்கில் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. வயனு, தென் அப்புறம் மீனா, கனியெல்லாம் பார்க்குறாங்க. தென் சாரோட ஃப்ரெண்ட்ஸு, தென் ஜேசன் பார்க்குறாரு. ஸோ அங்கே நிறையா பசங்கள்லாம் சாப்பிட வந்திருப்பாங்க கேட்டீனில். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஒரு கூட்டமே வந்து அங்கே அப்படியே அங்கே நின்றுட்டுருக்காங்க. கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் உட்காண்ட்ருக்கீங்க. அப்புறமா அப்படியே கண்ணில் தண்ணியோடு அப்படியே நிற்கிறீங்க. ஜேகே அப்படியே கோவத்தில், சாரு என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நான் உன்கிட்ட எத்தனை தாட்டி சொல்கிறேன், என்கிட்ட ரேகிங் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கேன். உன்னோட ஜூனியர் தானே அவ. நீ ஒரு சீனியராக இருந்து உன் மரியாதை நீயே கெடுத்துக்கிற பத்தியா? நான் உன்கிட்ட எத்தனை தாட்டி நான் சொல்கிறது? தேவையில்லாமல் அவள் வழியில் வராத. அவள் உன்னோட ஜூனியர். அவள் உனக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து போயிட்டுருக்கா பொறுமையா. நானும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேணான்னு அவளை நான் சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் நீ அவளோட பேரண்ட்ஸ்கிட்டே அவள் சொல்கிற மாதிரி வச்சுட்டல. இங்கே பாரு, கேட்டுக்கோ, இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா நான் கால் பண்ணி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஜிக்கே சொல்கிறாரு. சாருண்ணா, சார் வேணா சார் அப்படின்னு சாரு சொல்கிறா. நோ வே, இன்னைக்கு உங்கள் அம்மா வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நான் உன்னை வீட்டுக்கே அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு ஜேக்கு என்ன பண்ணுறான், டக்குன்னு சாரோட அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாரு. தென் ஒயனோட அம்மாவையும் தான். ஏன்னா இப்போ ஒயன் போய் நேரம் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஏன் என் பொண்ணுக்கு இவ்வளோ நடந்திருக்கு, நீங்கள் யாருமே கவனிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒயனோட அம்மாவே கூப்பிட்டாச்சு. இப்போ எல்லாருமே பிரின்சிபல் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. அதாவது ஹெட் இருப்பார்ல, அவர் முன்னாடி இப்போ ஒயனோட பேரண்ட்ஸ், ஒயனோட அம்மா, தென் சாரோட அம்மா அப்பா, தென் நம்ம ஜங்குக் அப்படி நின்றுட்டுருக்காரு. அப்படி தான் இப்போ பிரின்சிபல் சாருவை பார்த்து, சாரு என்ன பண்ணி வச்சுருக்கா? பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வர வர ரொம்ப லோவாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் இயரில் நீ கொஞ்சம் ஓகே, இந்த இயர் நீ சுத்தமாக நல்லா பண்ணல. நானும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, சரி நீ வந்துடுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ பர்ஃபார்மன்ஸு சரியே இல்லை, வர வர ரொம்ப லோவாக எடுத்துகிட்ருக்க. என்னது இது சாரு? அதுவும் இல்லாமல் நான் போய் நம்ம காலேஜில் இருக்க ஜூனியரை போய் ரேகிங் பண்ணிகிட்ருக்க. அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கும் ஒன்றை போல் ஒரு மனசு இருக்கும் தானே, அவள் இதுக்கு ரேகிங் பண்ணிகிட்ருக்கா? சொல்லு, எனக்கு இப்போ ரீசன் வேணும் அப்படின்னு ஹெட்டு கேட்குறாரு. ஜேகேவும் பார்க்குறாரு. அவரும் சொல்லுன்ற மாதிரி சாரு கிட்ட சொல்கிறாரு. இப்போது சாருவும் என்னென்னமோ எக்ஸ்பிளைன் பண்ணுறா. என்னன்னா, அதாவது நம்ம ஜேகேவை வந்து ஒன் சைடில் லவ் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு ஜேகேவை ரொம்ப பிடிக்கும், நான் அவரை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நடுவில் வந்து நிற்கிறா அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறா. சாரு அம்மாவுக்கு அப்பாவுக்கு செம காண்டாகுது. சாரோட அப்பா போட்டு சாருவை செம்மையாக அடிக்கிறாரு. ஐயோ, என் மானத்தை வாங்கிட்டேடி அப்படி சொல்லிட்டு சாரோட அப்பா செம்மையாக அடிக்கிறார். ஏன்னா சாரோட அப்பாவுக்கு தனியாகவே ஒரு பேர் இருக்குது, அவ்வளோ மரியாதை இருக்கும் அவங்க ஊரில். ஆனால் இப்போ எல்லாத்தையும் இப்போது அந்த மானமே போச்சேன்னு சொல்லிட்டு சாரோட அப்பா இப்போ என்ன பண்ணுறாருன்னா சாருவை போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. சாரு அழறா. இப்போ அப்படி சாரு அம்மா பார்த்துட்டு, என்னங்க விடுங்க, என்ன பண்ணுறீங்க நம்ம பொண்ணை? யாருக்காகவும் நம்ம பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு. இல்லைன்னா என் பொண்ணையை கை வைக்க போகிறான் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படி தான் சாருவை நம்ம கேட்குறாங்க. இப்போ அப்படி நீங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட் டேலேருந்து நம்ம சாரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாள் ரேகிங் பண்ண, அது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தா சாரு மேலே தான் எல்லா தப்புமே இருக்கிற மாதிரி வருது. ஸோ பிரின்ஸிபல் என்ன பண்ணுறாருன்னா, சாரு இதுக்கப்புறம் இங்கே படிக்க வேணாம், நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காலேஜில் சேர்த்து விட்டுருங்க, அவள் ஃப்யூச்சரை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹெட் என்ன பண்ணிடுறான்னா அவளுக்கு டிசியை கொடுத்துட்றாரு. சாரு அப்போ அது ஹாப்பியோடு ஏற்றுக்கிறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் சாரு இங்கே இருந்தால் அவரோட மான மரியாதை எல்லாத்தையும் ஒரே நாள் எல்லாத்தையும் அழிச்சிருவான்னு சொல்லிட்டு சாரோட அப்பாவும் இந்த டிசி வாங்கிட்டு போயிடுறாரு. ஜேகேவை பார்த்துக்கிட்டே சாரு போகிறா. அவளுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அவள் ரொம்ப ஜேகே சார் சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருப்பா, ஒரு மாதிரி க்ரேஸியாக இருந்திருப்பா ஜேகே மேலே. இப்போ எதுவுமே இல்லாமல் போச்சு இல்லை. ஸோ அப்படியே தான் அவள் அப்படியே ஒயினை பார்த்து முறைச்சிக்கிட்டே அவள் போயிட்டுருக்கா. ஸோ அப்புறம் என்ன, சாரு அந்த காலேஜை விட்டு வெளியே போயிட்டா. இப்போ ஜேகே அப்படியே தான் நம்ம ஒயனோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஒயனு பார்க்குறா, என்னடா இப்படிலாம் நடக்குதுன்ற மாதிரி தான் ஒயனுக்கு இருக்குது. ஸோ ஜேகே இப்படி தான், கொஞ்சம் மன்னிச்சிருங்க, அவள் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பா, அவளுக்கு பதில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. இப்போ ஹெட்டும் அப்படி ஜேகே பார்த்துட்டு, ஜேகே நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், அது அவள் போயிட்டாத, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. வாயன்
நீங்கள் உங்கள் படிப்பை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், புரியுதா? ஜேகே, நீங்கள் உங்களோட கிளாஸ்க்கு போங்க. வயன், அம்மா அனுப்பி வச்சுட்டு நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு ஹெட்டும் அப்போ சொல்கிறாரு. இப்போ அப்படியே ஹெட்டோட ரூம்லேருந்து நீங்கள் தென் ஜேகே தென் அப்படியே நீங்கள் உங்கள் அம்மா அனுப்பி வச்சுட்டு அப்படியே நீங்கள் கிளாஸ்க்கு போகிறீங்க. ஜேகே அப்படி தான், எதுக்கு அவள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, அவகிட்ட நீ எதுக்கு பேசுகிற அப்படி ஜேகே கேட்குறார். சார், நான் அவகிட்ட பேசவே மாட்டேன் சார், சும்மா உட்காண்ட்ருந்தா என்னை இப்படி தான் சார் ஏதாவது ராகிங் பண்ணுவா, நானும் இவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. சரி வயன், உனக்கு இது மாதிரி எதாவது பிரச்சனை இருந்தால் தாராளமாக நீ என்கிட்ட ஷேர் பண்ணலாம், சரியா? யாராவது ராகிங் பண்ணாங்கன்னா சொல்லு, நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு ஜேகே சொன்ன வேர்டு அவ்வளோதான். நீங்கள் இன்னுமே ஜேகே மேலே அதிகமாக ஃபாலோ ஆகுறீங்க. ஸோ இப்படி தான் டேஸஸ் போயிட்டுருக்கு. அப்படியே உங்களுக்கு ஒரு நாள் பர்த்டே வருது. ஸோ நீங்கள் ப்ரீ பர்த்டேன்னு சம்திங் கொண்டாடலான்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்வைட் பண்ணுறீங்க, ஒரு ஹோட்டலை ஸ்மாலாக கொண்டாடலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது கனி மீனாவும் என்னடி ஸ்பெஷல் ப்ரீ பர்த்டேலாம் கொண்டாடுறியன்ற மாதிரி கேட்குறாளுங்க. இல்லை, கொஞ்சம் இந்த பர்த்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு கனியும் மீனாவும் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம யாரை இன்வைட் பண்ணலாம் அப்படி கேட்கும்போது நீங்கள் எடுத்தோன்னே ஜேகே தான் சொல்கிறீங்க. ஏய், அவர் நம்ம சார்டி, அவரை மட்டும் தனியாக இன்வைட் பண்ண எப்படி, பேசாமல் நம்ம ஜூலி மேமையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே தான் மீனா சொல்கிறா. நீங்கள் ஜூலி மேமா, அவங்க ஏன்டி, அவங்களாம் வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே நம்ம கனி பார்த்துட்டு, ஏய் அந்த மேம் நல்லா தான் டீச் பண்ணுறாங்க, அவங்களையும் இன்வைட் பண்ணிக்கலாம், ஜேகே சாரை மட்டும் கூப்பிட்டா மற்ற பசங்களுக்கு டவுட் ஆகாதா, அதனால் ஜூலி மேமையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கனியும் மீனாவும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நீங்கள் ஜூலி மேம் கிட்ட பர்த்டே இன்வைட்க்கு கூப்பிட்றீங்க. அது உங்களோட ப்ரீ பர்த்டே, அதாவது உங்கள் பர்த்டேக்கு முன்னாடி நாள் தான் நீங்கள் இந்த மாதிரி கொண்டாட போகிறீங்க. ஸோ ஜேகேவை இன்வைட் பண்ணுறீங்க. ஜேகேவும் ஓகே அந்த மாதிரி சொல்கிறான். அந்த பார்ட்டி பார்த்தீங்கன்னா லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், உங்கள் அம்மாலாம் வந்திருக்க மாட்டாங்க. உங்கள் அம்மாவும் சரி உங்கள் அப்பாவும் சரி காசு கொடுத்ததோட சரி. ஆனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இன்வைட் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ நம்ம ஜேகேவும் வராரு அந்த ஹோட்டலுக்கு. ஸோ அவர் வராரு, ஜேகே கூட ஜூலி மேமும் வராங்க. ஸோ ஜூலி மேமுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அவங்க மட்டும் இப்போ ஜேகே கூட வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஜேகேவை ஜூலி வர்றது பார்த்துட்டு. ஸோ அப்படி லைட்டாக உங்களுக்கு ஒரு மாதிரி பொசிசிவ் ஆகுது. இருந்தாலும் ஆனால் ஜூலி மேமுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ ஜேகே வராரு, நீங்கள் அப்படியே அவங்க எல்லோரும் இன்வைட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அழகாக கிளம்பி வரீங்க. ஒரு பார்பி டால் போல் இருக்கீங்க, ஜிக்கு ஜிக்குன்னு ஒரு கவுனை போட்டுக்கிட்டு அப்படியே வரீங்க. அப்படி அங்கே பசங்கள்லாம் இருப்பானுங்க, அவனுங்க எல்லாமே சேர்ந்து அங்கே சும்மா அந்த சரக்கு பாட்டில் எடுத்து சாப்பிட்றது குடிக்கிறது அந்த மாதிரி அவனுங்க மஜா பண்ணிகிட்டு இருக்கானுங்க. டிஜேலாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. நீங்களும் அப்படி தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கேக் கட்டிங் போகுது, எல்லாருமே ஹாப்பி பர்த்டே பாடிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைடில் நின்று அந்த இது வெடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் டைம் போயிட்டே இருக்கும். எல்லாருக்கும் கேக்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க, எல்லாருமே கேக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன, அங்கே ஹோட்டலில் சாப்பாடெலாம் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் வேண்டிய பிடிச்ச டிஷ் எல்லாமே ஆர்டர் பண்ண சொல்கிறீங்க, அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மைக் எடுத்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுறீங்க. ஹாய் காய்ஸ், நான் தான் வயன், உங்களை எல்லோரும் இன்வைட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் என்னோடய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இங்கே எனக்காக எல்லோரும் வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் நான் இந்த இடத்துல இந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஸோ என்னடா அனௌன்ஸ் பண்ண போகிறான்னு கனிக்கும் மீனாக்கும் ஒன்றும் புரியல. அவங்க சைடில் நின்றுட்டு என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் நம்ம ஜூலி மேமை பார்த்து, இவங்க தான் ஜூலி மேம், எனக்கு ரொம்பவே நல்லா டீச் பண்ணுவாங்க, எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப அழகாக டீச் பண்ணுவாங்க. எனக்கு ஏதாவது சால்வ் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் டக்குன்னு ஜூலி மேம் கிட்டே போயிடுவேன். அவங்க எனக்கு அதை எப்படி சால்வ் பண்ணணுன்றத எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சாக எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் ஜூலி மேம்க்கு இங்கே நான் தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாருமே ஜூலி மேம்க்கு கை தட்டுறாங்க. ஜூலி மேமும் தேங்க்யூன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உங்ககிட்ட. நம்ம ஜேகே பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜான் ஜங்குக், அதாவது ஜேகே சார், நம்ம ஃபிசிக்ஸ் சார், அவர் எனக்கு இன்னுமே நிறைய மோட்டிவேட் பண்ண. நான் ஃபஸ்ட் எக்ஸாமில் நல்லா எடுக்க மாட்டேன்னு நினச்சேன், அந்த டெரைவேஷனில் தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி பண்ணலாம், ஆனால் இதுவே நீ இன்னும் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணணும், 5 மார்க்குக்கெல்லாம் அதில் பத்தாது அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணி அது எப்படிலாம் பண்ணணும்னு எனக்கு இன்ச் பை இன்ச்சாக சொல்லிக் கொடுத்தேன். நம்ம ஜேகே சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்க போகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஜேகே சார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜேகேவும் பார்த்து சொல்கிறீங்க. ஜேகேவும் உங்களை பார்க்குறாரு, அவர் ஸ்பெட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள், நான் இந்த இடத்துல ஜேகே சாருக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ரிங்கை எடுத்து அப்படியே ஸ்டேஜிலேருந்து நீல் டவுன் பொசிஷனில் நின்று அப்படியே ஜேகேக்கு ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. அங்கே இருக்க பசங்க எல்லாமே செம்ம ஷாக் ஆகிடுறாங்க.
ஜேகேவும் தென் ஜூலியும் தான். மீனாக்கும் கனிக்கும் ஒன்றும் புரியல. வயன் என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சைடில் நிற்கிறாளுங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க கூட இல்லை. சார், will you accept me? நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் சார். க்ரைஸியா எனக்கு நீங்கள் வேணும். நான் உங்களை அவ்வளோ காதலிக்கிறேன். நான் எப்போ உங்களை பார்த்தனோ அப்பயே உங்கள் மேலே நான் விழுந்துட்டேன் சார் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேக்கேக்கா ஒன்றும் புரியல. அவர் அப்படி நின்றுக்கிட்டு, வயன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி கேட்குறாரு. நீங்கள் மைக்கில் நின்றுட்டு, இல்லை சார் எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். அந்த சாரு நீங்கள் கேட்டிங்களா அவள் ஏன் உங்ககிட்ட சண்டை போட்டான்னு? இந்த விஷயத்துக்கு தான் சார். அவ்வளோ உங்களை லவ் பண்ணா நானும் உங்களை லவ் பண்ணேன் சார். ஆனால் நான் உங்களை ரொம்ப மேட்லியாக உங்கள் மேலே லவ்வில் இருக்கேன் சார். எனக்கு நீங்கள் வேணும் சார். நீங்கள் இல்லைன்னா நான் சத்தியமாக நான் வாழ மாட்டேன் சார். எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறீங்க. ஜேக்கேக்கா ஒன்றும் புரியல. வயன் என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படி கேட்குறாரு. இப்போ நீங்கள் சார், நீங்கள் என்ன வேணால் இதை பற்றி தப்பாக கூட நினச்சிக்கோங்க. ஆனால் உங்கள் மேலே நான் ஃபாலோ ஆகிட்டேன் சார். எனக்கு நீங்கள் இல்லைன்னா நான் சத்தியமாக நான் வாழ மாட்டேன் சார் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே இப்படி ஸ்டேஜ் ஏறி வந்து ஒரே ஸ்லாப் பண்ணுறான். அவ்வளோதான். நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே எப்படி உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, வயன் என்ன பண்ணிட்டேக்க நீ? என்னடி என்னென்னமோ சொல்கிற? லவ் பண்ணுற வெங்காயம் அது இதுன்னு. நீ நல்லா படிக்கிற பொண்ணு தானே நினச்சேன். என்ன பண்ணிகிட்ருக்க வயன் அப்படி ஜேகே கேட்குறாரு. நீங்கள் சார், நீங்கள் என்ன தப்பாகவே நினச்சாலும் பரவாயில்ல சார். நீங்கள் அடித்தது கூட நான் தப்பாக கூட நினைக்கல. ஆனால் நான் உங்கள் மேலே அவ்வளோ ஃபால் ஆகிருக்கு சார். எனக்கு நீங்கள் எல்லாம் நான் சத்தியமாக நான் வாழ மாட்டேன் சார். எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் சார் அப்படி நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே, ஏய் வாட் த ஹெல் யூ ஆர் ஸ்பீக்கிங் நவ்? வயன் என்ன லாஜிக்கில் பேசிகிட்டு இருக்க நீ? ஒரு ஸ்டூடெண்ட் போய் ப்ரொஃபஸர், ஓ ஷிட், என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்க வயன் அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. நீங்கள் சார், ஏன் சார் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் லவ் பண்ணக்கூடாதா? தப்பா ரூல்ஸ் எதாவது இருக்கா? உங்களுக்கும் எனக்கு என்ன 10 or 12 இயர்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். மற்றபடி எதுவும் இல்லைல்ல சார். இல்லை போனால் ஒரு லவ்வுக்கு ஏஜ் தேவையில்லைல்ல சார் அப்படி நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. ஜேகே மறுபடியும் ஸ்லாப் பண்ணிவிட்டு, வயன் என்ன ஹெல்லில் பேசிகிட்டு இருக்க நீ? நான் என்னென்னமோ சொல்கிறேன். ஆனால் நீ நான் இன்னும் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்ருக்க. வயன் இங்கே பார், எதாக இருந்தாலும் இப்பயே ஸ்டாப் பண்ணிக்கோ. இங்கே பார், ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் ஆர் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் இன்றைக்குமே லவ் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உனக்கான ஃப்யூச்சர் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். நீ செகண்ட் இயர் போக போகிற. உனக்கு இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது. அதை முடிச்ச நீ நல்லபடியாக செகண்ட் இயர் பண்ணிவிட்டு நல்லபடியாக நீ ஒரு ஜாபில் சேரலாம். நீ நினச்ச ஜாப் உனக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு உங்களை லவ் பண்ணுறேன் அது இதுன்னு எங்கேயாவது நினச்சி பேசுறியா வயன்? உன்னை பற்றி நினைக்கிறியா? நீ எவ்வளோ ஆசைப்பட்ட எனக்கு இந்த ஜாப் கிடைக்கணும், வீட்டில் இருக்கவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுற அளவுக்கு ஜாப் கிடைக்கணும்னு. ஆனால் நீ இப்போ உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்க. வாட் ஹெல் யூ ஆர் ஸ்பீக்கிங் வயன்? நீ பேசுறது உனக்கே கேட்குதா முதல்ல அப்படின்னு ஜேகே என்னென்னமோ சொல்கிறாரு. நீங்கள் சார், எல்லாத்தையும் யோசிச்சு தான் சார் பேசிகிட்ருக்க. எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க சார். வயன், நான் பேச வார்த்தை ஏதாவது நீ கேட்குறியா? நீ ஒரு ஸ்டூடெண்ட், நான் உன்னோட ப்ரொஃபஸர். ஐயோ சார், ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் ஏன் சார் லவ் பண்ண முடியாது? லவ்ன்றது ஒரு நேச்சுரலான விஷயம் தானே சார். அது நீங்கள் ஏன் தப்பாக நினைக்கிறீங்க? ஏன் ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் லவ் பண்ணக்கூடாதா? ஏன் சார் நீங்கள் அதை தப்பாக நினைக்கிறீங்க? அதை நீங்கள் பாசிட்டிவான வழியில் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. ஜேகே இப்போ என்ன பண்ணுறானா, ஐயோ வயன், நான் பேச வரது முதல்ல கேளு சார். நீங்கள் பேச வரத கேட்கணும்னா நான் சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா சார்? முடியாது வயன், அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன் சார்? ஏன் முடியாது? வயன் புரிஞ்சுக்கோ. இல்லை சார், நான் புரிஞ்சுக்க மாட்டேன். எனக்கு நீங்கள் வேணும், அவ்வளோதான். எனக்கு நீங்கள் வேணும். அதனால தான் இந்த பர்த்டே பார்ட்டியை நான் அரேஞ்ச் பண்ணி உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணணுன்னு தான் நான் அரேஞ்ச் பண்ணேன், தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்லை. எப்பயுமே நான் என் பர்த்டே ஃபஸ்ட் டே மட்டும் தான் கொண்டாடுவேன், தவிர இந்த ப்ரீ பர்த்டேலாம் நான் கொண்டாடின கிடையாது. ஏன்னா எனக்கு என் லவ்வை உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். எனக்கு ரொம்ப நாள் தூக்கம் இல்லை சார். உங்களை இன்னைக்கு நான் பார்த்தனோ அப்போவே நான் தூங்குறதையும் ஸ்கிப் பண்ணிட்டேன் சார். ஏன்னா உங்கள் மேலே நான் அவ்வளோ ஃபாலோ ஆகியிருக்கேன் சார். என்னால் சத்தியமாக முடியாது சார். நீங்கள் இல்லாத வாழ்க்கையை நான் கண்டிப்பாக வாழ முடியாது. அதே மாதிரி வேறு ஒருத்தவனை நினச்சி கூட என்னால் பார்க்க முடியாது சார்.
அப்படின்னு நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. ஜேகே இப்போ என்ன பண்ணுறானா, அங்கே இருக்கவங்க எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படி உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டுருக்காங்க காரில். நீங்களும் பார்க்குறீங்க. சார் எங்கே போகிறோம்? வாய மூடு அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டுருக்காரு. லைக் ஒரு ஹாஸ்பிட்டல் போல தான் இருக்குது. நீங்களும் பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. அப்போது ஒரு டோர் ஓப்பன் பண்ணி ஒரு நம்பர் கேட்குறாரு. அந்த நம்பர் நேராக போய் லெஃப்ட் எடுக்க சொல்கிறாங்க நர்ஸ். அப்புறம் ஜேகேவும் அங்கே போகிறாரு. அங்கே நிறைய பேஷண்ட் இருக்காங்க. ஜேகேவும் பார்க்குறாரு. இப்போ நேராக ஜேகே போகிறாரு. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் புரியல. அங்கே இருக்க எல்லா பேஷண்ட்டும் பார்க்குறீங்க. எல்லோரும் கேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து லைக் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே ஒரு பர்சனோட நேம் சொல்கிறாரு. ஸோ இப்போ அங்கே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் அங்கே போகிறாரு. இங்கே பார்க்குறீங்க. அந்த பர்சனோட ஃபேஸே ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே முகமே இல்லாத மாதிரி தான் சொல்லணும். ஒரு மாதிரி சதஞ்சு போன நிலமையில இருக்கு. உங்களுக்கா ஒன்றும் புரியல. நீங்க அப்படி ஜேகேவை பார்க்குறீங்க. ம் பாரு பாருடி, என்னமோ லவ் கிவ்ன்னு சொன்னியே பாரு, லவ்வால தான் ஒரு பையனோட வாழ்க்கை இப்போ போயிடுச்சு. இவன் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணான் காலேஜ்லேருந்து. அந்த பொண்ணு கொஞ்சம் பணக்கார பொண்ணு. ஆனால் இவன் மிடில் கிளாஸ். இவன் அந்த பொண்ணு ரொம்ப விரும்பியிருக்கான். அந்த பொண்ணு இவனை விரும்பியிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் இருக்கவங்களுக்காக கண்டுபிடிச்சி இவனை காதலிக்காத, வேணாம், உனக்கு நான் வேற ஒரு ஆள் வச்சிருக்கேன்னு சொல்லி பணக்கார ஒரு பையனை பார்த்தாங்க. அவன் என்ன பண்ணுவா, பணக்காரன் கிடச்சானேன்னு சொல்லிட்டு இவளை விட்டுட்டு போயிட்டான். அப்போது ஒரு நாள் இவளுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்போது காதலி விட்டுட்டு போயிட்டாளேன்னு கூட பார்க்காம அவள் உயிரை காப்பாத்துறன்ற பேரில் அந்த ஃபயர்க்குள்ளே இறங்கி அவள் லவரை காப்பாற்றி இப்போ இவன் இந்த நிலமையில இருக்கான். இது ரீசெண்டாக 3 நாள் முன்னாடி நடந்த கதை. இது நியூஸ் எல்லாம் நீ பார்க்கவே மாட்டியா? அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்து இவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இவனோட மூஞ்செல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி செதஞ்சு போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவனால் சரியாக நடக்க கூட இப்போ முடியாது. பார்த்துக்கோ இவன் என்ன நிலமையில இருக்கான்னு. ஒரு காதலிக்காக அவ்வளோ விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு ஒரு பணக்காரனை கிடச்சி அவன் கூட போயிட்டான். இப்போது இவன் போய் அந்த பொண்ணு முன்னாடி நின்னா என்ன சொல்லுவா? நீ பார்க்க நல்லா இல்லை, என்னோட பார்க்கவே அருவருப்பாக இருக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. இவன் நினச்சிருந்தா அன்னைக்கு அவள் லவ்வரை தேவையில்லாமல் காப்பாற்றாம அப்படியே அவன் மட்டும் போயிட்டே இருந்திருக்கலாம். ஏன் காப்பாத்துறான்? ஏன்னா இந்த பையன் அந்த பொண்ணை அவ்வளோ விரும்பியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு ஜஸ்ட் ஃபார் ஒன்லி யூஸ். இப்போது பணக்காரன் கிடச்சானோடனே பணக்கார பையனாக பார்த்து தேடி போயிட்டான். இப்போ இவன் இந்த நிலமையில இருக்கான். இவனால் சரியாக கூட பார்க்க முடியல, பேச முடியல, சாப்பிட முடியல. பார்த்துக்கோ இவன் நிலமை இப்படி இருக்கு. ஆனால் அவள் இவனை ஒரு எட்டு கூட பார்த்தது கிடையாது. அப்படியே அவள் மட்டும் போயிட்டா. என்ன இன்னும் விட்டுருந்தா அவளுக்கு கல்யாணம் கூட ஆயிருக்கலாம். பார்த்துக்கோ வயன், இதுதான் நீ சொல்கிற லவ் எல்லாமே. ஸோ அதுக்காக நான் உங்களை இந்த மாதிரி வயன், நீ லவ் பண்ணுறியோ பண்ணலையோ, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ்ன்றது ஒரு மனுஷனை கொலை பண்ணுறது சமம். அந்த வலையில் விழுந்தா அந்த பையனோ ஒரு பொண்ணோ செத்து தான் திரும்ப வெளியே வரணும். மரணம்ன்றது மரணம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது ஒரு மரணம் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. வயன் அப்படியே அழுதுகிட்டே கண்ணில் அவ்வளோ கண்ணீர். அப்படி ஜேகே இப்போ என்ன பண்ணுறாடா, வயனை வெளியே கூப்பிட்டு வந்துடுறாரு ஹாஸ்பிட்டலை விட்டு. இப்போ ஜேகே அவர் மட்டும் போகிறாரு. வயன் அப்படியே தான் அப்படியே செம மழை பெஞ்சிட்ருக்கு. வயன் செம்மையாக அழுதுட்ருக்கா. ஜேகேக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜேகே அவன் மட்டும் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். வயன் அப்படியே பின்னாடியே வந்து, அப்போது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டிங்களா சார்? நான் உங்களை அவ்வளோ விரும்புகிறேன் சார், எல்லாமே ஏற்றுக்குங்க சார் அப்படின்னு இப்போ வயன் இவ்வளோ கெஞ்சுறா. வயன் பட்டிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண, சும்மா அந்த லவ் அது இதுன்ட்டு என் பின்னாடி வந்துடாது, என்னை விட்டுரு அப்படின்னு ஜேகே மட்டும் போகிறாரு. சார் உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் சார், எல்லாமே மட்டும் வேணும்னு சொல்லிட்டு போகாதீங்க சார், அவங்கள அவ்வளோ விரும்புகிறேன் சார். நான் உன்னை விரும்பல வயன். ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் லவ் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு ஜேகே மட்டும் ஒரு கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அவ்வளோதான் வயன். அவள் பர்த்டே, அதாவது அவளோட ப்ரீ பர்த்டே அன்னைக்கு அவள் செம்மையாக அழுதுட்டுருக்கா. அப்படி பின்னாடி ஒரு கார் வருது. அதை கனியும் மீனாவும் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. நீங்கண்ணா அந்த மலையில் உட்காந்துட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஜங்கு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க சார், என்னை விட்டு போகாதீங்க சார்.
அப்படின்னு அயன் அந்த மழையில செம்மையா அழுதுட்டு இருக்கா. ஜிகே அவர் எதுவுமே பார்க்கல. அவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்டா அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு. ஜிகேக்கா ஒரு மாதிரியா இருக்கு. அவருக்குமே ஒரு மாதிரியா தான் இருக்கு. கார்ல பார்க்கறாரு. சைடு டோர் வழியா பார்க்கறாரு. அது சைடு விண்டோ அந்த இதுல மிரர் இருக்கும்ல, அதில் பார்க்குறாரு. ஒயன்னு உட்காந்து அந்த நடு ரோட்டில் மழை அப்படி பெய்யுது. அந்த மேகத்துக்கே பிடிக்கல. ஜேகேவும் ஒயன் இப்படி பிரிஞ்சு போகிறத பார்த்துட்டு. ஸோ அதனால தான் மழை செம்மையாக பெய்யுது. இடிலாம் இடிக்குது. ஜேகே கண்டுக்காம கொஞ்சம் ஒரு இடத்துல நிற்கிறாரு. ஒயனு பார்க்குறா. அப்படியே நம்ம ஜேகே பார்க்குறாரு. அந்த விண்டோ வழியாக பார்க்குறாரு ஒயன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஒயன் அப்படியே நடந்து வரா. அதை பார்த்தோன்னே ஜேகே என்ன பண்ணுறாருனா கார் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மட்டும் திரும்பி போயிட்டே இருக்காரு. ஒயன் அவ்வளோ விழுந்து அப்படி அழறா. கனி அப்படியே ஒயன் என்னடியாச்சும் உனக்கு ஏஞ்சி பாடி அப்படி கனி சொல்கிறா. மீனாவும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கா. ஏ அவர் போக வேணான்னு சொல்லுடி. நான் என்னடி லவ் பண்ணது தப்பாடி. ஏண்டி ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் லவ் பண்ணக்கூடாதாடி. கனி மீனா சொல்லுங்கடி. ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் லவ் பண்ணக்கூடாதா சொல்லுங்கடி அப்படின்ட்டு நீங்கள் செம்மையாக அழறீங்க. அவ்வளோ கண்ணீர் உங்கள் கண்ணிலேருந்து. மழையும் செம்மையாக பெய்யுது. ஸோ இதுக்கப்புறம் இவளை இங்கேயே விட்டுருந்தா இவள் இங்கேயே இருந்து அழுது அழுது சளி பிடிச்சிருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மீனாவும் கனியும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ அன்றைக்கி பார்த்து கனி வீட்டில் யாரும் இல்லை. ஸோ கனி அப்படியே அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டு அப்படி தொடச்சலாம் விடுறா. இன்னுமே நீங்கள் அதுலேருந்து வெளியே வரல. அப்புறம் நைட் டைம் போல் நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. உங்கள் அம்மா கிட்ட எதுவும் பேசல. ஸோ இப்படி தான் டேஸஸ் போகுது. நீங்கள் ஒரு 1 வீக் அப்புறம் தான் காலேஜுக்கு வரீங்க. வந்து பார்த்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசுகிறீங்க நார்மலாக. அப்புறம் பார்த்து நம்ம ஜூலி மேம் வராங்க. அவங்க உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்களை கூப்பிடுறாங்க பர்சனலாக. நீங்களும் போகிறீங்க அவங்க கேபினுக்கு. போய் பார்த்தா நம்ம ஜேகே சார் வந்து ரிசைன் பண்ணிகிட்டே போயிட்டாருன்ற மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே இன்னுமே உங்களுக்கு ஹார்ட் பிரேக்கிங் ஆகுது. என்னடா நம்ம லவ்வை வேணான்னு தானே சொன்னார். அப்படி இருந்திருக்கலாமே. ஆனால் ரிசைன் பண்ணிட்டு போகிற அளவுக்கு நம்ம என்னடா பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் புரியுது. பேசாமல் அவர்கிட்ட நம்ம லவ்வை சொல்லாமையாவது இருந்திருக்கலாம். நம்ம கூடியாவது அந்த மனுஷன் இருந்திருப்பாரு. நம்ம இல்லாமல் அவர் மேலே லவ்வை சொல்லி அவர் இப்போ நம்ம ரிசைன் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கில்ட்டி ஃபீலிங். இது கனிட்ட சொல்லிவிட்டு செம்மையாக அழறீங்க. உங்களுக்கு ஒன்றும் பேச தெரியல. ஸ்பீச்சில் தான் இருக்கீங்க. ஸோ இப்படி தான் டேஸஸ் போகுது. உங்கள் எக்ஸாம்ஸும் வருது. எல்லாமே நல்லா பண்ணுறீங்க. இருந்தாலும் ஜேகே இல்லைன்ற வழி இருக்குது. இப்படியே நீங்கள் உங்களோட காலேஜையும் முடிச்சிட்டிங்க. கிராஜுவேஷன் வாங்குறீங்க. ஸோ நீங்கள் அப்போ தான் கிராஜுவேஷன் வாங்கும்போது ஒரு ஃபோட்டோ கொடுப்பாங்கல்ல. ஸோ அப்படியே குரூப்பாக எல்லா டீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ மட்டும் ஒரே ஒரு சேர் மட்டும் மிச்சம் இருக்குது. அந்த சேரில் வந்து வேற ஒரு ப்ரொஃபஸர் உட்கார்றாரு. நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க அது ஜேகேன்ற மாதிரி. பட் ஆனால் அது வேற ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் இருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு ஜேகே தான் தாட்டு. ஸோ அந்த கிராஜுவேஷனையும் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக கூட வாங்கல. நீங்கள் கனி மீனா அப்புறம் 3 பேரும் நின்று அந்த கிராஜுவேஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. ஜேகே இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் உங்களுக்கு தோணுது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, அவர் தான் போயிட்டாரு. அவர் எங்கே போனார் கூட உங்களுக்கு தெரியல. ஜூலி மேம் கிட்ட அட்ரஸ் கேட்குறீங்க, அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. இப்படி தான் டேஸஸ் இயர்ஸ்லாம் கடந்து போயிட்டுருக்கு. நீங்களும் ஒர்க்லாம் போகிறீங்க. உங்களால் சரியாக கான்சன்ட்ரேட்டும் பண்ண முடியல. ஒர்க்லாம் போனால் ஜேகே தாட்டாகவே இருக்குது. ஸோ அப்படி தான் நீங்கள் அப்படியே டேஸஸ்லாம் போக போக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே மறக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவரே நம்ம வேணாம்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவரை ஞாபகம் வச்சு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நீங்களும் மறக்கிறீங்க. அப்படி தான் நீங்கள் கனி மீனா நீங்கள் 3 பேருமே ஒரே ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி அப்படியே உங்கள் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட பாஸ்ட்டு. ஸோ இது எப்படி வாங்க ப்ரெசண்ட்டுக்கு வரலாம். ஸோ அங்கே மாப்பிள்ளையாக வந்ததே நம்ம ஜங்குக் தான். ஸோ அவர் தான் உங்களுக்கு மாப்பிள்ளையாகவே வந்திருக்காரு அங்கே. ஸோ நம்ம ஜங்குக் அங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், உனக்குன்னு ஒரு விஷயம் உனக்குன்னு கிடைக்கும்னா கண்டிப்பாக அது உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்லியிருப்பாரு. அதாவது லைக் உன்னோட பொருள் ஒன்று தொலைஞ்சிருச்சுன்னா அது கண்டிப்பாக அது உன்னோடதாக இருந்தால் கண்டிப்பாக திரும்ப உனக்கு வரும்ன்ற மாதிரி ஜேகே சொல்லியிருப்பாரு. ஜேகே அப்படியே உங்களை பார்த்து அந்த தாட் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஜேகே சொன்ன தாட். ஸோ அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரும்போது ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஓரமாக நிற்கிறீங்க. கனியும் மீனாக்கும் ஒன்றும் புரியல. ஜேகே தான் உன் மாப்பிள்ளையான்ற மாதிரி, அதாவது நம்ம ஒயனுக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றுமே புரியல கனிக்கும் மீனாக்கும். ஸோ நான் ஜேகே பேரண்ட்ஸும் தாம்பளத்தட்டு அதாவது மாற்றிக்கிறாங்க. ஸோ தட்டு மாற்றிப்பாங்கள்ல அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கும் ஜேகேக்கும் ஃபைனலி அந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் முடியுது. ஜேகே பர்சனலாக ஒயன் கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. ஸோ ஒயனும் அப்படி தான் என்ன பேசுனே தெரியல. சார் நீங்களா எப்படி அப்படி கேட்குறீங்க? ஒயன் ஆக்சுவலி நீ வந்து 1 இயர் அதாவது ஃபஸ்ட் இயர் ஆஃப் த காலேஜ் நீ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறையா சம்பவம் நடந்துச்சு. நீ என்ன லவ் பண்ணுற அப்படி இப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது நானும் உன் மேலே ஃபால் ஆகிட்டேன்.
அண்ணா நீ நல்லா படிக்கிற பொண்ணு. உன் படிப்பு மேலே நான் ஏதாவது தப்பாக ஏதாவது பண்ணிட போறேனோ, இல்லை உன் படிப்பு என்னால் டிஸ்ட்ராய் ஆகக்கூடாதுன்னு தான் அன்றைக்கி நான் ரிசைன் லெட்டர் வாங்கிட்டு நான் எங்கள் அப்பாவோட கம்பெனி ரன் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு டீச்சிங் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கம்பெனி ரன் பண்ண பிடிக்கல. ஆனால் நீ நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து எனக்கு கல்யாண பேச்சு எடுத்தாங்க. அப்போது உன்னோட ஃபோட்டோ எனக்கு மாட்டுச்சு. அதனால் உன் ஃபோட்டோவை நான் ஓகேன்னு சொன்னேன். அதான் இப்போது வரைக்கும் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன் உன் கூட. உன்கிட்ட நான் அன்றைக்கி சொன்னல உன்னோட பொருளாக இருந்தா, அது உன்னோட சொந்தக்கார பொருளாக இருந்தா கண்டிப்பாக அது உன்கிட்ட திரும்ப வந்து சேரும். அது தொலைஞ்சாலும் திரும்ப ஒரு நாள் கண்டிப்பாக உன்கிட்ட வந்து சேரும் நான் சொன்னல. அதான் திரும்ப நானே உன்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. உங்களுக்கா ஒன்றும் புரியல. அழவா சிரிக்கவா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஓடி போய் டக்குன்னு ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிற கனி மீனாவும் பார்க்குறாங்க, ஓரமாக நின்று பார்க்குறாங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃபைனலாக நீங்களும் ஜேகே ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னு. ஸோ அப்படி நீங்கள் ஜேகேவை டியரி ஐஸோட அப்போ என்ன நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நீ அன்னைக்கு என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னப்பே எனக்கு லைட்டாக இடிச்சுது. அதுக்கப்புறம் உன் ஸ்டடீஸில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணணும், நீ நல்லா படிக்கிற பொண்ணுன்னு நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் நானே ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாள் நீ எனக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் எப்போது கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு. ஹாப்பியா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. அந்த ஹாப்பியான்ற வேர்டை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் சும்மாவாக இருப்பீங்க. ஓடி போய் ஜேகே நல்லா ஹக் பண்ணிட்டு அவர் சீக்கிரம் கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே அப்படி தான் சீக்கில் மட்டும்தான் கிஸ் கிடைக்குமா என்ன அப்படி ஜேகே கேட்குறாரு. நீங்கள் ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஸோ ஜேகே அப்படி உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு லிப் டு லிப். ஸோ நீங்களும் ஜேகே வாங்க நல்ல ஒரு பேஷனேட்டான கிஸ் போயிட்டுருக்கு. அவ்வளோ லவ்வபிளாக போகுது. நீங்கள் ஜேகே இவ்வளோ மிஸ் பண்ணீங்க அந்த செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் 4 வருஷம் கிட்டத்தட்ட ஜேகேவை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒர்க்லாம் போயிருப்பீங்க. ஸோ ஜேகேவை தாட்ஸ் எல்லாம் வந்திருக்கும்ல உங்களுக்கு. ஸோ எல்லாத்தையுமே அந்த கிஸ்ஸில் காமிச்சிட்ருக்கீங்க. ஜேகேவுமே உங்களுக்கு எவ்வளோ மிஸ் பண்ணாருன்றது அந்த கிஸ்லேயே காமிக்கிறார். அவர் கண்ணிலே தெரியுது. ஸோ அப்புறம் என்ன, ஜேகே நல்லா கிஸ் பண்ணிவிட்டு இப்போ அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு ஜேகேக்கும் மேரேஜ் ஆக போகுது. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்காக. நீங்கள் ஒரு அழகான கோல்டன் சாரியில் அப்படியே அழகாக வரீங்க. மேடையில் ஜேகே பக்கத்தில் உட்காருங்க. ஸோ உங்கள் அம்மாக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. உங்கள் அப்பாவுக்கும் சரி, ஜேகேயோட அம்மா அப்பாவுக்கும் சரி. கனி மீனா அப்படியே உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காளுங்க, அதாவது நின்றுட்டுருக்காளுங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் உட்காந்துருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக ஜேகேயோட கையை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்புறம் ஜேகே ஃபைனலில் உங்களுக்கு தாலி கட்டுறாரு. ஸோ அப்புறம் என்ன, மீனாவுக்கு கனிக்கு ஹாப்பி. பாத்தியாடி இந்த வயன் லவ் பண்ணா இப்போ கல்யாணம் பண்ணிட்டாடி, நம்ம இப்போ பண்ண போகிறோமோ அப்படி சொல்லும் போது அப்படி ஜேகேக்கு பின்னாடி 2 பேர் நின்றுட்டுருப்பாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிம்மன் அப்புறம் தேவங்க தான். நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம், எங்களை வேணால் மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படி தேவங்க ஜிம்முன்னு கேட்குறாங்க. கனியும் மீனாவும் என்னது அப்படின்ற மாதிரி 2 பேர் கேட்குறாளுங்க. ஸோ மேரேஜ்லாம் ரொம்பவே ஒண்டர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் ஜேகேயோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. தென் ஜேகேயோட வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா அப்பா தென் கனி மீனா எல்லாரையும் ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் உங்கள் கசின் எல்லாருக்குமே டாட்டா பை பை சொல்லிவிட்டு அப்படி நீங்கள் ஜேகேயோட வீட்டுக்கு போகிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு பர்சனை லவ் பண்ணீங்க, அது உங்களுக்கு அவரோட லைஃப் பார்ட்னராகவே வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜேகேவை ரொம்பவே லவ்வபிளாக பார்த்துக்கிறீங்க ஒரு அம்மா போல். ஸோ நீங்களும் ஜேகேவும் ரொம்பவே அழகாக உங்கள் லவ்வை ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜேகேவும் உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி கொடுத்த கஷ்டமும் எவ்வளோ பெரிய கஷ்டம். ஸோ அதனால் திரும்பவும் அந்த கஷ்டம் கொடுத்துடக்கூடாது சொல்லிட்டு அவர் கோவப்படுவார் தான், மாட்டார் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் இருந்தாலும் அன்றைக்கி நைட்டே உங்கள் கூட சம்பவம் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லவ்வபிளாக உங்களை பார்த்துக்கிறாரு. ஸோ அதனால தான் ஜேகே இவ்வளோ லவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தான் நல்லாவே புரிய வருது. நீங்களுமே ஜேகே இவ்வளோ லவ் பண்ணுறீங்க. உங்களோட லவ்வோ ஜேகேயோட லவ்வோ 1% கூட குறையில, அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே தான் டேஸஸ் போகுது. உங்களுக்குமே பாப்பாலாம் பிறக்குறாங்க ஜேகே போலவே. ஸோ பாப்பாவுக்கு பேர் தியான்லாம் வச்சு அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறீங்க. தென் கனியும் மீனாவும் உங்கள் பாப்பா பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. ஸோ இதோடே ஃபால் இன் லவ் வித் ஜான் ப்ரொஃபஸர் அப்படின்னு இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? ஸோ டக்குன்னு வந்துச்சு, ஸோ டக்குன்னு போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வேணும்னா சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பேங்க்டன் தமிழ் ஃபிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ நம்ம சூன் நான் எல்லாமே பார்க்கலாம். தென்
நான் அதுக்கப்புறம் வெட்னஸ்டே ஆர் தேர்ஸ்டே நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அதுவும் ஜேகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுவும் ஜேகே தான். ஸோ நம்ம சூன் நிறையா எஃப்எஃப் ஒன் ஷாட் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு தென் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் இந்த கதையில் லாஸ்ட்டாக என்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, லைக் ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அது உங்களோடதா, நீங்கள் அதுக்கான சொந்தக்காரங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயம் எத்தனை வருஷம் கழித்தாலும் உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ அதனால அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் அது போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. உங்கள் லைஃப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு போங்க. அது உங்களோடதாகும். அது நீங்கள் அதுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு திரும்ப வரும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் அவசரப்பட்டுட்டு எடுக்கிற முடிவு ரொம்ப பெரிய தப்பான முடிவு. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எடுத்துறாதீங்க. என்னடா நமக்கு பிடிச்ச விஷயம் கிடைக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் தப்பான முடிவு எடுத்தால் அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரிலாம் யாரும் எடுத்துறாதீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் கிடைக்கலையா, கண்டிப்பாக அது ஒரு நாள் கிடைக்கும். அதுக்கு டைம் எடுக்கும். 10 வருஷம் ஆகலாம், ஏன் 20 வருஷம் கூட ஆகலாம். பட் ஆனால் கண்டிப்பாக அது உங்ககிட்ட வந்து சேரும். சப்போஸ் அது உங்களோடதாக இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும். லைக் இப்போது வயனும் ஜேகேவும் அப்படி தானே ஆச்சு. ஜேகே வந்து லைக் வயனை லவ் பண்ணியிருப்பார். பட் ஆனால் வந்து வயன் கிட்ட அந்தளவுக்கு ஷோ ஆஃப் காமிச்சிருக்க மாட்டார். லைக் வயன் போல் ரொம்ப சொல்லியிருக்க மாட்டேன், நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஜேகே சொல்லியிருக்க மாட்டார். அவர் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ வயன் ஆனால் வந்து ஜேகேவை அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. அவள் வெளியே சொல்லியிருப்பா. பட் ஆனால் ஜேகே வந்து இல்லை, உன்னோட படிப்பு தான் நீ கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, வயன் நல்லா படிக்கணுனுக்காக தான் அவரோட வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அவரோட ஆஃபீஸ்க்கு அப்படி மேட்ரு போயிருப்பார். லைக் அவங்க அப்பாவோட கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஏன்னா இங்கே இருந்தால் கண்டிப்பாக வயன் வந்து அவர் டிஸ்ட்ராக்ட் ஆகுவா. கண்டிப்பாக படிக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் நம்ம ஜேகே வேணுக்குனே ரிசைன் பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிருப்பார், ஷிஃப்ட் ஆகிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வயனும் நல்லா படித்து கிராஜுவேஷன்லாம் வாங்கி வேலைக்கு போயிட்டுருக்கும் போது தான் அதுக்கப்புறம் வயன் வீட்டில் கல்யாண பேச்சு எடுக்கும்போது நம்ம ஜேகேவே மாப்பிள்ளையாக வந்து நம்ம ஜேகேவே வந்து வயனுக்கு ஹஸ்பண்டாக வந்திருப்பார். ஸோ அதுதான் லைக் உங்களோட பொருளாக இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட சேரும். அது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும். கரெக்டான டைமில் கரெக்டான நேரத்தில் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்காக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பான ஒரு விஷயம். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃபு ஒரு நாள் மாறும். ஓகேவா? சப்போஸ் அது உங்களுக்கானது இல்லைனா கண்டிப்பாக அது உங்ககிட்ட வராது. அது உங்களுக்கானது இருந்தால் கண்டிப்பாக திரும்ப உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். கரெக்டான நேரத்தில் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த கதையில் நான் சொல்லணும்னு நினச்சேன். எத்தனை பேர் இது ஓகேவா எடுத்துப்பீங்கன்னா தெரில. ஸோ நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சொல்லிவிட்டேன். எப்படி இருக்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் நாளைக்கு ஒரு வெனஸ்டே ஒரு தேர்ஸ்டே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தென் சாட்டர்டே சண்டே நம்ம வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் மேபி சுகாவோட இது வந்து நெக்ஸ்ட் வீக் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்குறேன். ஓகேவா? நிறைய பேர் வந்து சுகாவோட 2x2 போட சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் போடுறது டேவோட டிவோர்ஸ் சேஞ்சஸ் இன்டர்வியூ கண்டிப்பாக வரும். நான் எல்லா ஒன் ஷாட்டையும் நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இன்னும் 2 ஒன் ஷாட் ரெக்வஸ்டடாக இருக்குது. அவங்க எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்னா நான் கண்டிப்பாக ஃபுல் ஃபோக்கஸ் இந்த டேவோடதும் தென் சுகாவோடதும் நான் கண்டிப்பாக போட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஒன் ஷாட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறையா நம்ம மினி சீரீஸ் பார்க்கலாம். ஓகேவா? எல்லாமே நான் வந்து ஷெட்யூல் படி போட்டு வச்சுருக்கேன். எப்படி டைம் இருக்கோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? கரெக்டான டைமுக்கு நான் வந்துடுவேன். ஓகே. ஸோ உங்களுக்காக நான் டைம் எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் ஸ்டோரிஸ் போடுறேன். நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி டைப் வேணும்? வில்லேஜ் டைப் வேணுமா, லைக் இந்த மாதிரி ப்ரொஃபஸர் வேணுமா, லைக் வந்து சிஓ வேணுமா, சைக்கோ வேணுமா, மாஃபியா வேணுமா அப்படின்றதுலாம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் ஸ்டோரி போடுவேன். எது அதிகமாக ஓட்டிங் வருதோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாம் ரெக்வஸ்ட் தென் வந்து இந்த 2x2 3x3 அது எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சுட்டு நம்ம நம்ம ஒன் ஷாட்டில் ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்னும் 2 ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் இருக்குது. தென் அதுக்கப்புறம் 2 3x3யும் தென் 2x2 இருக்குது. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ரொம்ப பேசிகிட்டே இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டா ஐடி இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. நம்ம நிறையா அதில் கூட பேசலாம். தென் நான் ஏதாவது ஒன்றுனா அதில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஆமாம். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. டாடா, பாய்.